World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஒவ்வொருத்தரோட பேரை நான் சொல்றேன். உங்களுடைய கேமரா ஆன் பண்ணிட்டு வந்து இந்த கிளாஸோட ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. ஃபீட்பேக் முடிச்சதுக்கப்புறம் நம்ம கிளாஸை நிறைவு பண்ணலாம். இந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் படித்ததெல்லாம் இந்த 1 வீக் டைம் கூட இருந்தது. அது சம்மந்தமான ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்போ மற்றவங்களுக்கும் அந்த சப்ஜெக்டோடைய இம்பார்ட்டன்ஸ் புரியும். சிவா சார். ஹலோ, வணக்கம் குருஜி. வணக்கம் சார். குருஜி ரொம்ப நன்றிங்க குருஜி. கிளாஸ்லாம் நல்லா சிறப்பாக. அதை வச்சு என்னுடைய பூர்வீக இடம் மற்றும் இருக்கிற வீடு இது சம்மந்தமான விஷயங்களையும் நான் ரொம்ப கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றிங்க குருஜி. இப்போ ஒரு நல்ல ஒரு தெளிவான மனநிலையில் இருக்கேன். இப்போ அடுத்தது எது நோக்கி நகரணுன்ற ஒரு நகர்வும் எனக்கு அந்த ஒரு புரிதலும் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது. அது இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப இந்த கிளாஸ்னால வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இப்போ அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்கிற நிலைமைக்கு ஒரு சூழ்நிலையில் நல்லா டெவலப் ஆகிடுன்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு. இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து இப்போ புதன் கேந்திராதிபதி தோஷம்னு மட்டும் சொன்னீங்க. அதுக்கான பரிகாரம் மட்டும் ஏதாவது இருக்கா? அது ஒன்று மட்டும் தான் இருக்கும் பொழுது 2 பாவத்தில் ஏதாவது ஒரு பாவம் தான் நமக்கு வந்து சிறப்பாக செயல்படும். ஓகே. அப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் மிதுன லக்னம் 1-4 ஆதிபத்தியம்னா அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்கணும். இல்லை லக்ன பாவங்கிறது உங்களுடைய சுய முன்னேற்றம். நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்திக்கிறது அதை நீங்கள் குறைச்சிக்கணும். முன்னிலைப்படுத்திக்கிறத குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் இருக்கிற மாதிரியே தெரிஞ்சுக்க கூடாது. நார்மலாக கேஷுவலாக மூவ். ஆமாம். வேற எதுவும் பரிகாரம்ன்றது கோயிலுக்கு போகணும்? அது பரிகாரம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. இதை மட்டும் நம்ம செஞ்சால் மட்டும்தான் அந்த கேந்திராதிபதி தோஷத்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். சரி. தேங்க்யூ. நன்றி. நன்றி. அபிராமி மேடம். வணக்கம் சார். கொஞ்சம் புதுசு தான். நான் ஒரு 6 மந்த்ஸாக தான் சார் உங்களோட அசோசியேட்டடாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. எனக்கு என்ன சொல்றது, அப்படியே ஏதோ ஒரு இதுக்குள்ள ஏதோ ட்ராவல் பண்ற மாதிரி இருக்கு. பிளானட்ஸோட சேர்ந்து ட்ராவல் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நிறைய விஷயம் புரிஞ்சுக்க முடியுது. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் ஆனால் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்னும் ஒரு சில கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஐ ஹேவ் டு see the videos சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார். எனக்கு இன்னும் 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 நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது சார். அண்ட் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் ஆயிருக்கு அதுவும் புரியுது சார். ஓகே மேடம். ஓகே மேடம். தேங்க்யூ சார். நன்றி. மற்ற கிளாஸுக்கும் வாஸ்து கிளாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மற்ற கிளாஸில் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோன்னா அந்த சப்ஜெக்டுக்கான தசாபுக்தி வரும்போது அதனுடைய பலனை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பரிகாரம் பண்ண சொல்லுவோம். அந்த பரிகாரம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் வாஸ்துவில் என்னென்னா, ஒரு டயக்னைஸ் பண்ண மாதிரி ஒரு வீட்டை பார்த்தோன்னே இதில் மிஸ்டேக் இருக்குது, அந்த மிஸ்டேக்ஸ்க்கு இந்த பலன் நடந்திருக்கும் அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்திருக்கும். அப்போ இமிடியேட்டாக அந்த சப்ஜெக்டை நம்முடைய வீட்லேயோ இல்லை தெரிஞ்சவங்க வீட்லேயோ இமிடியேட்டாக பார்த்து நம்ம சொல்லலாம். அதுதான் இதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கான காரணம். அப்போ அதை நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய இடங்களுக்கு போகும்போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே கூட்டம் பயங்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா காம்பஸ் போட்டுட்டு அந்த ஹோட்டல் வந்து என்ன தலைவாசலில் இருக்குது, அந்த ஹோட்டலில் பாத்ரூம் கரெக்டாக வச்சுருக்காங்களா, ஸ்டேர் கேஸ் கரெக்டாக வச்சுருக்காங்களா, பில்லிங் செஷன் எங்கே வச்சுருக்காங்க, சமைக்கக்கூடிய இடம் எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஜஸ்ட்டு சுற்றி பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆயிரும், ப்ராக்டிக்கலாக ஒரு நாலேஜ் வரும். ஓகே, இந்த ஹோட்டலில் வந்து தென்கிழக்கு மூலையில் தான், அக்னி மூலையில் தான் கிச்சன் வச்சுருக்காங்க. நல்லா ஓடாத ஹோட்டல் பார்த்துக்கோங்க. சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுற ஹோட்டல் இருக்குன்னா
அங்கே போய் சாப்பிட போகும்போதும் பாருங்கள், அங்கே கண்டிப்பாக வந்து கிச்சனை ஒழுங்கான இடத்துல வச்சுருக்க மாட்டாங்க. நெகட்டிவான இடத்துல தான் இருக்கும். பில்லிங் கவுண்டர் ஒழுங்கான இடத்துல இருக்காது. பாத்ரூம் ஒழுங்கான இடத்துல இருக்காது. அப்போ அந்த ஹோட்டலை சீக்கிரமாக இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகணும். அந்த ஹோட்டலுங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லா பிஸ்னஸ்க்கும் இருக்குது. ஜவுளி கடையிலேருந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போதெல்லாம் இந்த விஷயங்களை செக் பண்ணுங்க. அன்பழகன் சார். நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் சார். குருஜி, நான் பிரசன்ன கிளாஸ் கேட்டேன். நீங்க இப்ப பிரசன்னத்திலேயே இப்போ ஒரு 50% கொடுத்துட்டீங்க. லக்கண பிரசன்னம். ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருந்தது குருஜி. கிளாஸ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதை விட ஹாப்பியா இருக்கு இது நியூமராலஜி கிளாஸ். ஆமா, ஒவ்வொரு நாளும் எப்போ ஈவினிங் வரும்னுங்க ஒரு சிந்தனையில போக வேண்டியதா இருக்கு. ஏன்னா நியூமராலஜி கிளாஸ் எல்லாம் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. அவ்வளவு சூப்பரா கொடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் குருஜி. ரொம்ப நன்றி உங்களுக்கு. எங்க வாழ்க்கையில வந்து இப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்க ஏதோ ஒரு பெரிய தவம் இருந்திருக்கோம். இல்ல போன ஜென்மத்துல ஏதோ பெரிய புண்ணியம் செய்திருக்கேன். ஏதாவது ப்ரீவியஸ் ஆமா. அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பா குருஜி, ஒரு பிரச்சனை கிளாஸ் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பிரசனா கிளாஸ் வந்து தனியாக போடுறோம் சார். சகுனம், நிமித்தம், ஆமா. பிரசனம் இது எல்லாமே சேர்ந்து ஒரு கிளாஸாக போடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆ, அது ஃபியூச்சரில் வரும் சார் இந்த வருஷத்தில். ஆ. அப்புறம் குருஜி, ஒரே ஒரு கேள்வி குருஜி. இப்போ ஒரு ஆளு வெளியே ஊர்ல இருந்து போன் பண்றாரு அப்படின்னா, அவர் வீட்டுல இருக்காருன்னா, நாங்க இங்க இருந்து நீங்க இந்த லக்கண பிரசனத்தை நாங்க இருக்க இடத்துல இருந்து போட்டு சொல்லலாமா? பிரசனம் எப்பயுமே அந்த ஸ்பாட்டுக்கு தான் போய் போடணும். ஓ, ஓகே. தேங்க்யூ குரு. அந்த ஒரு டவுட் மட்டும் எனக்கு இருந்தது, நீங்க எடுத்ததுல நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். நன்றி குரு. நன்றி குரு. நன்றி. பிரியா சுதீர் மேடம். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். சார் கேக்குதுங்களா? கேட்குதுங்க, சொல்லுங்க. சார் நீங்க கிளாஸ் நடத்துறது வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. நான் வீடியோ எடுத்துடலாம். ஓகே சார். நீங்க கிளாஸ் நடத்துறது வந்து ரொம்ப தெளிவா இருக்குங்க சார். ரொம்ப ஹாப்பி உங்க ஸ்டூடெண்டா இருக்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்க எல்லாத்தையும் ட்ரீட் பண்றது வந்து உங்க ஃபேமிலி மாதிரி நீங்க ட்ரீட் பண்றீங்க சார். ஒரு நகை வாங்க போறது, இந்த வீட்ல இருக்கிறது, சாப்பிடுறது, போறது, வர்றது எல்லாம் சொல்றீங்க. அது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சார். அதாவது அது என்னன்னா, நம்மளை வெளியாளா காட்டாம ஒரு பிரதரா, ஒரு என்ன சொல்றது? எல்லாமேவே நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட பேசுற மாரி ஒரு குட் ஃபீலிங் இருக்குங்க சார். ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற மாரி ஒரு ஃபீல் நீங்க கொண்டு வரீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நாங்கலாம் வந்து ஆக்சுவலா உங்கள விட பெரியவங்க இதுல நெறைய பேர் இருக்கோம். சரிங்களா? 75 இயர்ஸ் அந்த மாரிலாம் இருக்கும்போது, எல்லாரும் ஒரு ஒரு சூழ்நிலையில பாதிக்கப்பட்டு தான் இந்த கிளாஸ்க்கு வர்றாங்க. பட் ஆனா நீங்க வந்து அவங்க சொல்றது எல்லாம் ரொம்ப பொறுமையா கேட்பீங்க. பொறுமையா கேட்பீங்க. மத்த இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப என்னடா இது இவங்க இவ்ளோ நேரம் பேசுறாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா நீங்க ரொம்ப பொறுமையா கேட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் நீங்க குடுப்பீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் பொறுமை. பேஷன்ஸ். அது வந்து எனக்கு இல்லாம இருந்தது. உங்கள பார்த்து நான் ரொம்ப கத்துக்கிட்டேன். அது ரொம்ப தேங்க்ஸுங்க சார். அதுக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஸோ மச் சார். உங்களுடைய இதுல வந்து எனக்கு நெறைய கிளாரிட்டி கிடைச்சதுங்க சார். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீங்க பேசிக் கிளாஸஸ் ஏதாவது போட்டீங்கனாலும், நான் அதுல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் எல்லாருக்கும் வழிகாட்டணும்னு நெனைக்கிறேன். உங்க ஸ்டூடெண்ட்டா இருக்கிறது ஒரு பெருமை சார். ஓகேங்க. ரொம்ப அப்புறம் சரிங்க சார். அதுதாங்க சார். உங்ககிட்ட நான் வந்து மெயினா பார்த்தது பொறுமைங்க சார். அந்த பொறுமை வந்து அது எல்லாருக்கும் வராது. அது உங்ககிட்ட இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார். தேங்க் யூ சோ மச் சார். அப்புறம் அந்த சர்டிபிகேட் மாரி ஏதாவது குடுத்தீங்கன்னா, எங்களுக்கு இன்னும் ரொம்ப பெருமைங்க சார். உங்ககிட்ட ஆமாங்க. நாங்க படிச்சோம். ஆ பிளான் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே இப்போ வாஸ்து படிச்சவங்களுக்கு வாஸ்து எக்ஸ்பர்ட்ன்னு சொல்லிட்டு அது ஒரு சர்டிஃபிகேட்ஸ் மாதிரி கொடுப்போம். அது சரிங்க எல்லாமே சார். கொடுக்க போகிறோங்க. ஏப்ரலில் தான் நடக்க போகுது. உங்களுக்கு சரிங்க. வந்துரும். அதெல்லாம் குடுக்கும்போது எங்களுக்கு இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கும். இன்னும் மத்த கிளாஸஸ் எல்லாம் படிச்சு நாங்களும் ஒரு ஆஃபீஸ் போட்டு,
ஒரு லைஃப்ல இனிமேல் எல்லாருக்கும் ஏதோ ஒரு நல்லதும் பண்ணலாம் சார். இது ஜோதிடம்ங்கிறது வந்து சாதாரணமா சம்பாரிக்கிறதுக்கானது மட்டும் இல்லைங்க சார். அது ஒரு வழிகாட்டி. அது வந்து ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு வக்கீல் மாரி எல்லாருடைய ப்ராப்ளம்ஸ தீர்த்து வைக்கிற ஒரு விஷயம். அது செய்யறது ரொம்ப சந்தோஷங்க சார். அது உங்க மூலியமா, உங்க கைடன்ஸ்ல செய்யறது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சார். அப்புறம் நீங்க வந்து நெறைய குழந்தை செல்வங்களோட ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் சார். கடவுள வேண்டிக்கிறேன். நெறைய குழந்தைங்க வந்து உங்கள கிளாஸ் எடுக்க விடாம தொல்ல பண்ணணும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நடக்கணும் சார். நிச்சயமா, நிச்சயமாங்க. ஓகே சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ சார். உங்க ஒய்ஃப ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. நிச்சயமா தேங்க் மேடம். யூ சார். ஓகே சார். தேங்க் யூ சோ மச். சக்திவேல் சார், ஏஆர் சக்திவேல் சார். வணக்கம் சார். கேக்குதுங்களா சார்? வணக்கம். ஆக்சுவலா நான் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கான முதல் ரீசன் வந்து, வீடு கட்டலாம் அப்படிங்கிற யோசிக்கும்போது தான் சார் இந்த வாஸ்து பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். சரிங்க. அப்பதான் சார் வாஸ்து பத்தி என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடியுமோ அதெல்லாம் தெரிஞ்சது. அப்பதான் நீங்க கிளாஸ் போடும்போது ஜாயின் பண்ணேன் சார். மேற்கொண்டு மற்ற கிளாஸும் அட்டெண்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. டெய்லியும் புதுசு புதுசா நெறைய விஷயங்கள கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு சார் உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது. சரிங்க. இது எனக்கு வந்து இன்னும் திரும்ப வந்து உங்கள்ட்ட ஜாதகம் பார்க்கணும்னு ஒரு ஐடியா இருக்கு சார். அதுக்கு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது தெரியல. ட்ரை அப்பாயின்மென்ட் பண்றேன். ஓகே சார், ஓகே சார். கண்டிப்பா அப்பாயின் வாங்க. ஓகே சார், ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகேங்க. தேங்க்யூ. ஓகே, நன்றி சார். நன்றிங்க. பாலையா சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் வணக்கம். கிளாஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு சார். என்னன்னா நீங்க கனவுல வந்து படிச்சு கொண்டிருக்கிற மாதிரி பிரமையா இருக்கு சார். டெய்லி ஓகே. அப்படி ஒரு கிளாஸா போய் கொண்டிருக்கு சார். என்னன்னு சொல்றேன், எல்லாரும் சொல்லினா பொறுமைக்கு உங்கள்ட்ட கொஞ்சம் குளிசியல் ஏதாவது செய்து வித்தீங்கன்னா வாங்கலாம் சார். மற்ற டைம் பங்க்சுவாலிட்டிக்கு 2 விஷயம் சார் உங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அது ஒரு ஒழுக்கத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயத்த கொடுக்கும் சார். கிளாஸ் அப்போ வந்து நானும் ஒவ்வொரு கிளாஸை இப்போ கிட்டத்தட்ட 2.5 வருஷமா எடுப்போம். இந்த கிளாஸோட நிப்பாட்டுவோம், இந்த கிளாஸோட நிப்பாட்டு கொண்டு பார்த்தா நீங்கள் இல்லை இது இன்னும் நான் தாரேன், இன்னும் தாரேன், இன்னும் தாரேன்னு கிணத்துலேருந்து இறைக்கிற மாதிரி இறைச்சி கொண்டே இருக்கிறீங்க. எங்க போய் முடிய போதுன்னு தெரியல. ஓகே. அப்படி ஒரு சிறப்பை உங்களோட நலத்திலையும் குளத்திலையும் அழகிலையும் கொடுத்துருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம். ஏப்ரல் விழா சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சார். சங்கீதா மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் கிளாஸ் ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க சார். வாஸ்து பத்தி எனக்கு சுத்தமாவே ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது இல்லவே இல்ல. எவ்வளவுதான் ஜோதிடத்துல ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாலும், வாஸ்துங்கிறதுல எனக்கு சுத்தமா 0 அப்படிங்கிற அளவு தாங்க சார் இருந்தேன். இப்ப வந்து நெறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எனக்கு அற்புதமா கிடைச்சிருக்குங்க சார். அது மட்டும் இல்லாம, உங்ககிட்ட இருந்து இன்னொன்னு என்ன கத்துக்கிட்டேன்னா, எப்படி வந்து ஒரு விஷயத்த டெடிகேட்டடா செய்யணும். யோசிச்சுப்பேங்க சார். உங்க வயசுல பசங்கலாம் எப்படி இருக்காங்க? நீங்க வந்து எவ்ளோ வந்து தொழிலுக்காக இவ்ளோ எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்ட்டு, அதையும் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும் அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் கூடுதலா நானும் உழைக்க ஆரம்பிச்சிருக்கேங்க சார். இந்த விஷயத்துல உங்கள வந்து நான் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு, நாமளும் வரணும் அப்படிங்கிற மாரி எடுத்திருக்கேங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷங்க. நம்ம பண்றதெல்லாம் வந்து நமக்கு மேல இருக்கிறவங்கள வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரோல் மாடலா எடுத்துக்கணும். ஸோ நிறைய பிஸ்னஸ் மல்டி மில்லியனர்ஸ் தான் ரோல் மாடலா எடுத்துக்குவேன். அவங்க வந்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க. 18 மணி நேரம், 19 மணி நேரம் உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாம எந்த துறைய வந்து தேர்ந்தெடுத்திருக்கோமோ, அதுதான் நமக்கான துறைன்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அதுக்கான எஃபோர்ட்ட ஃபுல்லா போட்டுறணும். முழு நம்பிக்கையோட போடணும். முழு நம்பிக்கையோட போட்டோம்னா, அதுக்கு என்னைக்குமே நம்மள கைவிடாது.
அந்த மாதிரி நான் ஜோதிடத்து மேலே 100% 1000% நம்பிக்கையாக இறங்கினேன். அந்த நம்பிக்கையை தான் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ மேடம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். துர்கா தேவி மேடம். வணக்கம் குருஜி. வணக்கம் மேடம். வணக்கம். ஆம், நான் வந்து என்கிட்ட படிக்கும் போது நான் உங்ககிட்ட முதல்ல சொன்ன மாதிரி தான் இன்டீரியர் டெக்கரேஷனும் இந்த ஹவுஸ் பிளான் பண்றதுக்காக தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தேன் குருஜி. அது எனக்கு கிடைக்கல அப்ப. அப்ப எனக்கு உடம்பு சரியாதால கம்மியான கோர்ஸ் தான் கிடைச்சது, பிகாம் தான் கிடைச்சது. அதனால எனக்கு இப்ப அந்த ஒரு ஆசை வந்து இந்த வாஸ்து மூலமா கொஞ்சம் நிறைவேற்றின மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது குருஜி. ஆனா வந்து நம்ம ஜாதக கட்டத்துல ஒரு வாஸ்து நிபுணரா வரணும், நம்ம எது பலமா இருக்கணும் குருஜி? 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். 4ஆம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே குருஜி. இது ரெண்டும், இந்த 3 விஷயங்களும் ஆஸ்பெக்ட்ஸும் நல்லா இருந்தாலே அவங்க வாஸ்து நிபுணராக நல்லா வர முடியும். ஓகே. வாஸ்து வந்து எல்லாருமே நல்லா கற்றுக்கலாம். ஆனால் அந்த வாஸ்து வந்து நீங்கள் ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ணும்போது நீங்கள் சொல்கிற வழிகாட்டுதல் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகி அவங்க நிறைய கிளைண்ட்ஸ் வந்தால் தானே நீங்கள் பணம் பண்ண முடியும். ஆமாங்க. அப்போ அதுக்கு 4ஆம் இடமும் செவ்வாய் சுக்கிரனும் நல்லா இருக்கணும். செவ்வாய் சுக்கிரனும். ஓகே. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது குருஜி. அப்புறம் எங்க வீட்ல வந்து தென்கிழக்கு மூலையில நீங்க இதுல ஒரே ஒரு இது இருக்குன்னா வாஸ்து குறைபாடு, பாத்ரூம் மட்டும்தான் இருக்கு குருஜி. அதுக்கு நம்ம தற்போதைக்கு ஏதாவது செய்யலாமா? நான் சொன்ன மாதிரி அந்த மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கான பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டே வாங்க. கல்யாணம் தடைப்படுமா குருஜி அதனால? கல்யாணம் வந்து தடைப்படுதுன்னா யாரு இருக்காங்க அந்த வீட்டில் கல்யாண வயசுல? பொண்ணு குருஜி, பெரிய பொண்ணு குருஜி. பொண்ணு இருக்காங்கன்னா அந்த டிசிஷன் மேக்கிங்ல பிரச்சனை வரும். ஓகே. ஒரு வகையான கல்யாண தடை தான். ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்து பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளை எல்லாம் ரெடியா இருக்காங்க குருஜி, ஆனா கல்யாணம் நடக்க முடியல, பண்ண முடியல. அது ஏதோ ஒரு டிசிஷன் மேக்கிங்ல பிரச்சனை வந்துடும். அது கண்டிப்பா கரெக்ட் தான் குருஜி. டிசிஷன் மேக்கிங் மற்றபடி எனக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு குருஜி. ஒரு 5 வருஷமா ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல கூட எங்களால தங்க முடியல. ஒரு வருஷமும் ஒரு வீடா மாத்திக்கிட்டே இருந்தோம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரெண்டட் ஹவுஸ் நிரந்தரமா தங்க முடியல. அவ்வளோ அந்த வீடுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு. இந்த வீட்டுல தான் கொஞ்சம் நிக்கிறோம். சரி, அது எதுக்காக நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்றத பாக்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ்ல சேர்ந்த குருஜி. யூஸ்ஃபுல்லா இருந்தது குருஜி. தேங்க்யூ குருஜி. ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ. பிரசன்னா குருஜி, அப்புறம் பிரசன்னா வந்து வாசல் எந்த வாசல்ல உட்காந்து பார்க்கணும் குருஜி? வாசல் கிட்ட பார்க்கணுமா இல்ல வாசலை பார்த்து எந்த டைரக்ஷன்? நீங்க முழுமையா வந்துடணும். வீட்டுக்கு வெளியில பார்க்க கூடாது. ஒரு வீட்டுக்கு உள்ள உட்காந்து தான் பார்க்கணும் பிரசனம். ஓகே குருஜி. ஒரு பிளைன் லேண்ட் வாங்க போறீங்கன்னா அந்த லேண்ட்ல நின்னு பார்த்தா போதும். ஓகே குருஜி. தேங்க்யூ. ஜி சேகர் சார். வணக்கம் குருஜி. வணக்கம் சார். வணக்கம். இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு குருஜி. அந்த வாஸ்து ப்ளஸ் நியூமராலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நிறைய தேடல் இருந்துட்டு இருந்த குருஜி மூலமாக எனக்கு கிடைச்சது ரொம்ப பாக்கியம் உண்டு. எனக்கு ஒரு பர்சனல் டவுட் கேட்கலாம். சொல்லுங்க. எனக்கு ஊரில் வந்து இந்த ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வீடு வந்து இப்போ இடிச்சிட்டு கட்ட போகிறாங்க. அதில் வந்து நார்த்து வடமேற்குல வந்து எனக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து அங்கத்துக்கு நம்ம வந்து வடகிழக்கு தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து புதன் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ வடகிழக்கு அந்த இடம் வரலாம் வடகிழக்கு வர்ற மாதிரி வச்சுக்கலாமா இல்லை வீடோட உங்களோட சேர்த்து கட்டுற மாதிரி பெஸ்ட்டாக கொடுக்குது? பிரதரும் நான் சேர்ந்து கட்டிட்டு பெஸ்ட்டாக இல்லை நான் மட்டும் அந்த பார்ட் வரலாம் கொடுத்தவரை நான் செப்பரேட்? அந்த வீட்டில் யார் போய் வசிக்க போறீங்க? நான் எப்போவாது ஊருக்கு போகும்போது அங்கே இருக்கிற மாதிரி ஒரு 10 நாள் தங்குறது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. நீங்க எப்போ ஊருக்கு போகும்போது தான் வசிக்க போறீங்க. அப்ப அங்க பிரதர் தானே நிரந்தரமா இருக்க போறாரு. ஆமா, அவரு தான் பிரதர் தான் இருக்க போறாரு. ஓகே ஓகே. உங்க 2 பேருக்கும் வாஸ்து ரீதியா கரெக்டா நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. தலைவாசல் வந்து காமனாவே நல்லா இருக்கிற மாதிரி 2 பேருக்குமே எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பார்த்து அமைச்சுக்கோங்க.
அந்த வீட்டோட அட்டாச் பண்ணி கட்டிக்கலாம் வீடு. அது அது பெஸ்ட் இல்லை? கட்டிக்கலாம். அது பின்னாடி வந்து கொடுக்குறனால தான் நீங்கள் ஒரு 10 years once போகிற மாதிரி வருது. வடமேற்கு மூலைங்கிறது எதையுமே நிரந்தரமாக அங்கே தங்க விடாது. கெஸ்ட் மாதிரி வந்துட்டு தான் போக வைக்கும். ஓ சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால அதை ப்ரொசீட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 3/4 கிரவுண்ட் இடம், அது அட்டாச்மெண்ட் சேர்ந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. அது வந்து எம்டியா இருந்தால் பரவாயில்லைங்களா? நான் தான் வாங்கியிருக்கிறேன் அந்த இடம் வந்து எங்கள் பூர்வீக வீட்டுக்கு பின்னாடி. அது வந்து தென்மேற்கு மூலையில் அந்த எம்டி கிரவுண்ட் வரக்கூடாது. வெஸ்ட் சைடில் பின்னாடி வெஸ்ட் சைடில் வருது. ஆமாம், அது பிரச்சனை கிடையாது. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்க, நன்றி. கோபி சார். சார் வணக்கம் சார். பேசுங்க சார். சார் உங்களுடைய வாஸ்து கிளாஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். நீங்க சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் என்னோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களும் எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுது சார். சரி. ஆனா சார் எனக்கு வந்து உங்க கூட ஒரு 2-3 டைம் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணேன் சார். அதான் சார் கேள்வி கேட்கறதுக்கு அந்த டைமிங் அது நேரத்தின் காரணமாக அது அமையலைங்க சார். ஓகே. அது பாத்தீங்கன்னா என்னோட வீட்டோட வாசலோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா புதனோட ஆதிக்கத்துல வருதுங்க சார். வடகிழக்குல வருதுங்க சார். சரி. அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டோட இது பாத்தீங்கன்னா சார் வந்து வடமேற்கு வந்து கொஞ்சம் பள்ளமா இருக்குங்க சார். நீங்க இந்த பஞ்சபூத அடிப்படையில சொன்ன விதத்துல பாத்தீங்கன்னா அது வீட்டோட இது வந்து கொஞ்சம் அது சரி பண்ணுங்க சார். இருக்கு. சரிங்க. அதுக்கான பரிகாரமா டோர் மட்டும் அப்புறம் நீங்க அந்த பரிகாரம் இருக்குல்லைங்க சார், கேதுவுக்காக என்ன பரிகாரம் சொன்னோமோ அந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சார். சரிங்க சார், சரிங்க சார். ஒரே சின்ன ஒரு இது கூட ஒரு டவுட் சார். அதாவது நீங்க அன்னைக்கு வந்து இந்த ஜாதகத்துல கேட்டது நட்சத்திரம் இது கேட்டதுல வந்து பாத்தீங்கன்னா சார் பேசுங்க சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஆல்ரெடி என்னோட ஜாதகம் இல்லைங்க சார். நட்சத்திரம் சார் கும்ப ராசிங்க சார். மீன லக்னம் வருதுங்க சார். ஆனா அன்னைக்கு வந்து நீங்க மகம் ஏதோ இது சொன்னீங்க சார். மகம் அந்த நட்சத்திரம் வர மாதிரி சொன்னீங்க. ஆனா இதுதான் சார் வருதுங்க சார். நீங்க ரெமெடி சொன்னது பாத்தீங்கன்னா வடமேற்கு மூலையில பாத்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் சேர் ஒரு ப்ளூ பைபிள் ஒண்ணு வைக்க சொன்னீங்க ரெகுலரா. அந்த இடத்துல அதுல அந்த சேர்ல உட்காராம அந்த இதுல எப்பயுமே வச்சிருங்க. உங்களுக்கு அந்த குறைபாடு இருந்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிங்க சார். ஆனா இந்த நட்சத்திரம் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் சார். அப்ப இதுக்கு மேட்ச் அந்த மாதிரி கரெக்டா இருக்குமா சார்? வாய்ஸ் பிரேக் ஆகும் சார். கேக்குதுங்களா? இப்ப கேக்குதா? வாய்ஸ் கேக்குதா? கோபி சார், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இதில் அனுப்பி வைங்க, நம்பருக்கு அனுப்பி வைங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். கார்த்திக் ஆறுமுகம் சார். ஹலோ சார். சார் வணக்கம் சார். சார் கிளாஸ் வந்து ரொம்ப எக்ஸலன்ட் சார். அதாவது நான் உங்களை கன்சல்டன்ட் நீங்கள் சரி நீங்கள் வாஸ்துக்கு நீங்கள் வந்திருந்தா கூட எனக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலைங்க. இட்ஸ் ரியலி அமேசிங், இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல்.
இன்னைக்கு நீங்க சொன்ன விஷயம் நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நாள் அந்த ஃபீட்பேக், அதாவது இன்ட்ரோடக்ஷனுக்கும் இந்த ஃபீட்பேக்குக்கும் பார்த்தீங்கன்னா அதே கோயின்சிடன்ஸ் தாங்க சார். நான் வந்து கேட்டப்போ வந்து எனக்கு இவ்வளோ, அதாவது எனக்கு ஒரு சில கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கு சார். அது எனக்கு இந்த கிளாஸ் வந்து ஒரு கோயின்சிடன்ஸ், எனக்கு ஒரு லக்கியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் இந்த சப்ஜெக்ட்டுக்கு எனக்கு, அதாவது இந்த ஃபீல்டுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு சொன்னீங்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் வரலைங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆன்சர் மாதிரி கூட நான் எடுத்துக்கலாம். மேபி நீங்கள் அதை ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம், அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை இருந்திருக்கலாம். அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் திங்கிங் இந்த அந்த இதில் ஆஸ்பெக்டில் ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரும் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்ன சொல்கிறேங்க சார், டோட்டலி இல்லை ஓவர்வெல்ம்ட் ஆயிடுச்சுங்க சார். ஐ மீன் அது எல்லாமே நிறைய விஷயங்கள் சொல்லணுன்ட்டு இருந்தேன் சார் ஃபீட்பேக்கில். பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. அதாவது எனக்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிளஸ்ட் கிளாஸ் எனக்கு. அது மாதிரி எல்லாத்துக்கும் அப்படி தான் நினைக்கிறேங்க சார். இந்த அக்ஷய பாத்திரம் மாதிரிங்க சார், அல்ல வந்துட்டு இருக்கு இங்கே கொள்ளறதுக்கு வந்து எதுவும் இன்னும் கெப்பாசிட்டி இல்லை. ஸோ ஐ மீன் இன்னும் ட்ரை பண்ணுறேன் சார், நிறையா கற்றுக்கணும். அது இல்லாமல் நான் ஆக்சுவலாக வந்து இப்போ கரண்ட் இப்போ சீரீஸில் வந்து ஜாயின் பண்ணிட்டேங்க. நான் வந்து சரி அதாவது மீன் இருக்கிறத வந்து கரெக்டாக ஐ மீன் ஃபுல்லாக தரவாக பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். சும்மா எடுத்தோம்னா இதுவும் பண்ண முடியாமல் அதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலாகவே என்னோட கேரக்டர் மாதிரி இருந்துச்சு சார். எடுப்பேன் அப்படி டம்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த தவிர அது வாண்ட் டு பி ப்ராப்பர். பட் இருந்தாலும் வந்து சரி ஆஃப்லைனில் வேண்டாம், சரி ஆன்லைனில் லைவ்ல இருக்க மாதிரி வரான்னு சொல்லிட்டு ஐ ஹவ் ஃபைண்ட் இட். ஸோ ஹேட் டு பேலன்ஸ் இட் சார். எக்ஸலன்ட் சார், ஐ மீன் டோட்டலி அமேசிங் சார். எனக்கு அதாவது உங்கள் டைம் ஸ்லைசிங் ஆகட்டும், நீங்கள் டைம் அலோகேட் பண்ணுறதாகட்டும், நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதாகட்டும், இட் இஸ் மீன் எக்ஸலண்ட். டோட்டலி என்ன சொல்கிறேங்க சார், ஹேட்ஸ் ஆஃப். நம்ம கார்பரேட்டில் இருக்கிற மாதிரி நல்லா இருக்குங்க சார். எனக்கு வந்து எனக்கு ஒரு பர்சனல் இது என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு இது என்னென்னா, இந்த இப்போ நம்ம கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் யாருக்குமே வந்து அந்த ஒரு இது தெரியாமல் கம்ப்ளீட்லி இன்வால்வ், அதுவே நிறைய போயிடுது. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கீங்க. என்னென்னா ஃபீட்பேக், அதை மீன் குவரிஸ் மாத்திரம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இருக்குங்க, குரூப் இருக்கு. பட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் டைரக்ட் இன்ட்ராக்ஷன் மாதிரி இப்போ எதனா சொன்னாங்க சார், லைவ்ல இருக்கிற மாதிரி ஆஃப்லைனில் அது அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை, அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஐ மீன் என்னோட ஃப்ராங்க் ஃபீட்பேக் அது. ஸோ அதுக்கு மாத்திரம் ஏதாவது கொஞ்சம் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி கொடுங்க சார். அதுக்கு ஒரு சேஞ்சோ இல்லை அது ஒரு இது பண்ணி கொடுங்க. அது என்னோட ஒரு தாழ்மையான ரிக்வெஸ்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் சார், இட் இஸ் எக்ஸலண்ட். மறுபடியும் எப்போன்னு தெரியல சார், இன்னொரு தடவை நாங்கள் மீட் பண்ணும்போது கொஸ்டின் கேட்டுக்கிறேன் சார். எனக்கு இப்போ நான் கேட்கல, எனக்கு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மெசேஜ் பண்ணுறேன் சார். அதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஐ மீன் செஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவரிபடி சார் அண்ட் ஃபார். தேங்க்யூ சார். கேசவன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நட்சத்திர வகுப்புலேருந்து பயணங்கள், ஸோ வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லி என் லைஃப்பில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இருந்தாலும் எனக்கு போன வகுப்புலேயே வந்து சில கேள்விகள் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஆன்மீக தடைகள் வருது, ஸோ உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஃபினான்சியல் கொஞ்சம் இஷ்யூஸ் வருது. எல்லா நட்சத்திரத்துக்கும் நமக்கும் சதயம்னா நம்மளும் வந்து பார்த்தா கருப்பு திராட்சை வாங்கி கொடுக்குறோம், சித்திரைனா நமக்கு அதுக்கு போய் சாத்துக்குடி வாங்கி கொடுக்குறோம், ஸோ சனிக்கிழமை காலையில் நம்மளும் உதவி பண்ணிட்டு இருக்கோம், எள்ளு உருண்டை வாங்கி கொடுக்குறோம், எல்லா பரிகாரங்களும் பண்ணிட்டு இருக்கிறோம். உள்ளுக்குள்ள ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸுங்கிறது வந்து நமக்குன்னு தனியாக வரலையான்னு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. நான் நினச்சேன் உடனே அது வருமா, ஒரு 3 மாதம் 6 மாதமாவது எல்லாம் செய்யணும், செஞ்சாதான் வந்து நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினச்சிட்டே எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த கிளாஸ் இந்த வாஸ்து கிளாஸ் வரும்போது தான் எனக்கு அதனுடைய ஃபுல் கிளாரிட்டி எனக்கு பிரபஞ்சமே கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இந்த கிளாஸ் வரும்போது தான் எனக்கு படிக்கும்போது தான் ஸோ என்னோட புதன் திசைக்கு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அமைஞ்சிருச்சு. எனக்கு கேந்திராதிபதிய தோஷம், மரகாதிபதி, பதகாதிபதி அவரே எல்லாமே நெகட்டிவ், ஃபுல் நெகட்டிவ் வந்த புதன். ஸோ படிப்பு அதனுடைய பாசிட்டிவ் படிப்பு கொடுத்துருக்காரு. பட் எனக்கு அமைஞ்ச எல்லா வீடுமே இந்த 17 வருஷத்துல முந்தானத்து அந்த திசையை முடியும் போது தான் வந்து ஒரு படிப்பினையை கொடுத்துட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வடகிழக்கு திசையாகவே எனக்கு அமைஞ்சதுனால தான் பார்த்தீங்கன்னா 2 வீடு, நிலங்கள், வாகனங்கள் நிறையா லாஸ் பண்ணி, ஸோ மறுபடியும் எல்லாமே திருப்பி எந்திரிச்சு வந்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை வந்து நீங்கள் தான் உங்களுக்கு பார்த்து பிறகு திருப்பி எந்திரிச்சு வந்துட்டு இருக்கோம். எல்லாமே திசைகள் பார்த்தா கரெக்டாக வடகிழக்கில் அமைஞ்சதுனால. அதே மாதிரி டோர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில், தென்கிழக்கில் அவுட்டு, வடமேற்கில் இது வச்சுட்டாங்க. வடிவேல் காமெடி மாதிரி என்னடா நம்ம திருமணத்தெல்லாம் முட்டு சந்தை ஆயிடுச்சு, 4 மூலை இங்கேயும் அவுட்டா, தென்மேற்குலேயே வந்து ஒரு 2 ஜன்னல் வச்சு ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க, தென்கிழக்கில் ஒரு குளியல் அறை,
மாட்டிடுச்சு. முன்னாடி டோரும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குரு இடது பக்கமாக திருப்புற மாதிரி வந்துருச்சு. வடகிழக்கு திசையும் நமக்கு வந்து ஆகாத ஒரு திசையாக வந்துருச்சு. வடமேற்குல ஈபி லைன் வச்சுட்டாங்க, 2 இது வச்சுட்டாங்க. ஓகே ரைட், இது எல்லாமே 4 திசையும் மறுபடியும் முடிஞ்சுதா. ஆனால் எனக்கு என்ன ஒரு திருப்தினா விடை கிடச்சிருச்சு நமக்கு. ஸோ இதுதான் காரணம். என்ன கிரகங்கள் நல்லா இருந்தாலும் வாஸ்து கரெக்டான ஒரு வீடு அமைப்பில் வந்து நம்ம இருக்கணும். ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது நான் செஞ்சிட்டு இருக்கிற அந்த விஷயங்களுக்கும் இது உள்ளே வரும்போது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் தான் இருந்தே தவிர அதனுடைய பலன் எனக்கு கிடைக்காம போனதுக்கு இது ஒரு காரணமாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்போ இதை ஒன்று ஒன்றா சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சரி பண்ணிட்டு நீங்கள் அடுத்த வீடு மாற்றுறதோ இது பண்ணுறதோ இந்த ஆஸ்பெக்டில் போயிட்டோம். இது வந்து எங்களுடைய தவறு தான் சார். நாங்கள் வந்து ஒரு வாழ்க்கை சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் பர்த் சீக்ரெட்ஸ், பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வில் நிரந்தர வெற்றி பெற பஞ்சதந்திர வகுப்பு, மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் ஜாதகப்படி முன் ஜென்ம கர்மா பற்றி அறிய வேண்டுமா? இந்த ஜென்மத்தில் பிறப்பின் நோக்கம் பற்றி அறிய வேண்டுமா? பாவத்தை குறைத்து புண்ணியத்தை அதிகரிக்கும் சூட்சமங்களை பற்றி அறிய வேண்டுமா? கர்மா தியரி ரகசியங்களை அறிந்து நிரந்தர வெற்றி பெற வேண்டுமா? 6 மாதமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் பஞ்சதந்திரங்களை பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா, DNA, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் பஞ்சதந்திர வகுப்பு. லக்ன புள்ளி, மாந்தி, அதிக பாகை கிரகம், புஷ்கர நவாம்ச கிரகம், DNA மரபணு ஜோதிடம். மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 21/4/2025 திங்கட்கிழமை. கால அளவு 15 நாட்கள். வகுப்பு நேரம் தினசரி மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: நீங்கள் பிறந்த லக்ன புள்ளிக்கு பலன்கள் மற்றும் முன்ஜென்ம கர்மா ரகசியங்களை அறிதல். லக்ன புள்ளி வைத்து லக்னம் முதல் 12ஆம் பாவங்களுக்கும் பலனறிதல். லக்ன புள்ளி 27 நட்சத்திரங்கள் மற்றும் 108 பாதங்களுக்கு பலனறிதல். லக்ன புள்ளி 108 பாதங்களுக்கு சிறப்பு 108 கோவில்கள். லக்ன புள்ளிக்கு வாழ்வியல் பரிகாரங்கள். மாந்தியால் ஏற்படும் முன்ஜென்ம கர்மாவை பற்றி அறிதல். மாந்தி நின்ற 12ஆம் பாவங்களுக்கு பலன் அறிதல். மாந்தியுடன் சேர்ந்த கிரகங்கள் தரும் பலன்களை அறிதல். மாந்தி நின்ற 27 நட்சத்திரங்களை வைத்து இந்த ஜென்ம தொழில் கர்மாவை பற்றி அறிதல். மாந்தி நின்ற 27 நட்சத்திரங்கள் மற்றும் 12 பாவங்களுக்கு கோவில்கள். மாந்தி தோஷத்திற்கு தாந்திரீக பரிகாரங்கள். அதிக பாகை கிரகம் சொல்லும் முன்ஜென்ம ரகசியங்கள் பற்றி அறிதல். அதிக பாகை கிரகம் மற்றும் பாவம் சொல்லும் பிறப்பின் நோக்கம், அதை எப்படி இயக்குவது? அதிக பாகை கிரகத்திற்கு கோவில்கள் மற்றும் தான தர்ம பரிகாரங்கள். புஷ்கர நவாம்சம் சொல்லும் முன்ஜென்ம கர்மா ரகசியங்கள் பற்றி அறிதல். புஷ்கர நவாம்ச கிரகங்கள் மற்றும் பாவங்களை எப்படி இயக்குவது? புஷ்கர நவாம்சத்திற்கு நதி பரிகாரங்கள் மற்றும் வாழ்நாள் வெற்றி பரிகாரங்கள். மரபணு ஜோதிடத்தில் முன்ஜென்மம், நிகழ்ஜென்மம், அடுத்த ஜென்ம கர்மா ரகசியங்களை பற்றி அறிதல். மரபணு ஜோதிடத்தில் லக்னம் முதல் 12 பாவங்களுக்கு பலன் அறிதல். புகழ், வருமானம், முயற்சி, வீடு, நிலம், வாகனம், குழந்தை பிறப்பு, கடன், நோய், வழக்கு, திருமண வாழ்க்கை, ஆயுள், மரணம், ஆன்மீக வாழ்க்கை, தொழில் நிர்ணயம், லாபம், வெளிநாட்டு வாழ்க்கை. மரபணு ஜோதிடத்தில் 12 ராசிகளுக்கு பலனறிதல். மரபணு ஜோதிடத்தில் 27 நட்சத்திர கோவில்கள் மற்றும் வாழ்வியல் பரிகாரங்கள். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் பஞ்சதந்திர விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் ஜோதிட ஆர்வலர்கள் எந்த ஜோதிட முறையை பின்பற்றினால் நல்ல பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பதை சிறப்பாக சொல்லித்தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு நடைபெறுகின்றது.
முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894. படத்துல சிவாஜி சார் ஒரு பழைய கார் கொண்டு வந்துட்டு நிறுத்திட்டு புதுசு பண்ற மாதிரி நாங்கள் வந்து உங்ககிட்ட ஒரு கார் எங்கள் வண்டியை கொண்டு வந்துட்டு சார் சின்ன பிரேக் டவுன் தான் பார்த்து கொடுங்கன்னு ஜாதகம் கொடுத்த பிறகு தான் நீங்கள் திறந்து பார்க்குறீங்க இன்ஜின் ப்ராப்ளம் என்னடா ஜாதக கட்டமெல்லாம் சரியில்லை, நட்சத்திரங்க அமைப்பு சரியில்லை, வாழ்வு சரியில்லைன்னு சரின்ட்டு மாற்றினா கடைசியில் அப்புறம் மறுபடியும் பார்த்தா சரி வண்டி எல்லாம் இன்ஜின் எல்லாம் சரி பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் நட்சத்திரங்கள் அமைப்பு கிரகங்கள் கோள்கள் எல்லாம் அமைச்சு கொடுத்து வண்டி என்ன சரி பண்ணாலும் அப்போ வண்டி ஓடலை அப்படிங்கிறது பார்த்தா திடீர்னு பார்த்தா 4 டயர் வாஸ்துங்கிற ரைட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட்டு கார்னரும் 2 சைட்லேயும் வந்து டயர் தேஞ்சு போயிருக்கு, வீல் அலைன்மெண்ட் சரியில்லை. அப்போ என்னதான் இன்ஜின் ஆயில் எல்லாமே புது இன்ஜினாக தூக்கி மாட்டி வண்டி சரி பண்ணாலும் இந்த வாஸ்துங்கிற 4 வீலுங்கிற அலைன்மெண்ட் சரியில்லை, டயர் சரியில்லைன்னா அது ஒரு சைடாக எடுத்துகிட்டு தான் போகும். இப்போ அதுவும் பிரயோஜனம். அப்போ அந்த 4 அலைன்மெண்ட் வீலும் மாற்றி தான் ஆகணும். ஸோ எல்லாத்தையும் நாங்கள் தான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா ஆயில் மாற்றணும், 1 இயர்க்கு அப்புறம் ஒரு அந்த அக்சசரிஸ் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சுய ஜாதகத்துக்கு இந்தந்த நட்சத்திரங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணணும், இந்த கிரகங்களுக்கு இந்த பரிகாரம் பண்ணிக்கணும்னு சைமல்டேனியஸாக செஞ்சுட்டு வந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஸோ இதெல்லாம் நாங்களாக தான் ஒட்டு மொத்தமாக சேர்த்துக்கிட்டு வந்துட்டு திடீர்னு உங்களை மாதிரி ஒரு நல்ல டெக்னீஷியன் கிடைச்சதுனால நீங்கள் சொல்லிட்டீங்க என்ன திறந்து பார்த்துட்டு என்னையா இன்ஜினில் ஆயிலே காணும், வால்வை காணும், ஃபில்டரையும் மாற்றலாடா பாவி, டயரையாக மாற்றலையா, நீங்கள் எதையுமே மாற்றாமல் வண்டி கொண்டு வந்து விட்டுட்டு சார் டைம் சரியில்லை ஒரே டயரில் மாற்றிடு அப்படின்னா என்ன சார் 10 கோயில் எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 10 பிரச்சனை இருக்கும்போது 10 ஸ்பேரை மாட்டினா தான் வண்டி உருப்படியாக ஓடும். ஸோ 10 ஸ்பேரை மாட்டாத அந்த டயத்துக்கு மாற்றாமல் சரி பண்ணாமல் இருந்தது எங்களுடைய தவறு, எங்களுடைய அறியாமை, முழுக்க அதுக்கு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்களே தான் சார். ஸோ அதையெல்லாம் நாங்கள் சரியான டெக்னீஷியன்கிட்ட போகாமல் இருந்து எங்கள் லைஃப்பை வந்து இந்த மாதிரி அசைன் இல்லாமல் இருந்ததை உங்களை மாதிரி நல்ல ஒரு டெக்னிக்கலாக இருக்கிறவர்கிட்ட வந்து ஒப்படைச்சதுனால இப்போ இந்த வாஸ்துவும் பார்த்த பிறகு நாங்களே இப்போ வாஸ்துவில் வந்து ஜாதகம் சொல்லும்போது சொல்ல வச்சுட்டீங்க. ஸோ அடிஷ்னலாக அது வந்து எல்லாருக்கும் இப்படி வந்து சொல்ல போகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆஸ்பெக்டில் வந்து லைஃப் வந்து இனிமேல் வந்து அது சரியில்லை, இது சரியில்லை, புதன் சரியில்லை, செவ்வாய் சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே வெளிச்சம் போட்டு இனிமேல் நம்மளுடைய புத்தியை வச்சு நம்ம இனிமேல் வந்து பர்ஃபெக்டாக அமைச்சுக்கிட்டு இனி வாழ்ந்து காமிக்கணும். இதுக்கப்புறம் மறுபடியும் சரியில்லைன்னு சொன்னால் நம்ம தான் சரியில்லை ஆயிரும் சார். ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும் 100% எல்லாமே கிரகத்துலேருந்து இப்போ வாஸ்துலேருந்து எல்லாமே வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டிங்க என்ன யாருன்னு. நான் எந்த பிரபஞ்சத்தில் கேட்டுட்டு இருந்தேனோ அது எனக்கே தானாக வந்து கிடைச்சிருச்சுங்க சார். ஸோ இதுதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ரொம்ப நன்றிங்க சார். அடுத்தடுத்து இந்த டெக்னிக்கல் இது விஷயத்துக்கு வந்து ஒன்று கேட்டிருந்தீங்க அந்த சயின்டிஃபிக் ரீசனுக்கு. ஸோ அது ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் படித்தது சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் எனக்கு கிடைச்சதுங்க சார். அதாவது -23 டிகிரியில் வடகிழக்காக வந்து பூமி சாய்ந்து இருக்குது. ஸோ அது வந்து கிழக்கு நோக்கி அது வந்து வேகமாக வந்து அதனுடைய பயணத்தை ஒரு 1670 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அந்த பூமி வந்து சூரிய கூட பாதையில் வந்து சன்னோட பாதையில் வந்து சுற்றி வருது. ஸோ நம்மளோட ஒரு 2 வீலராக இப்படி ஒரு ஹேண்டில் பாராக வந்து வடகிழக்கை வச்சுக்கிட்டு ஸோ அந்த வண்டியை நம்ம ஓட்டுறோம் எல்லா திங்ஸும் வச்சுட்டு. ஸோ இதனுடைய திங்ஸ் முன்னாடி தூக்கி வெயிட் வந்து வடகிழக்கில் வச்சுட்டா அதனுடைய பேஷன் அதனுடைய வலி வந்து மறைவிடும். ஆல்ரெடி அது டவுனாக இருக்கிறதுனால ஸோ அந்த பயணங்கள் வந்து நமக்கு வந்து அந்த வாழ்க்கை வந்து அந்த வண்டி ஓடாது. ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு வலுவை கொண்டு போய் வச்சாலுமே ஸோ ஒரு சைடு வந்து வீக் ஆயிரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சால் வீக் ஆயிரும். ஸோ அதுக்கு பின்னாடிங்கிறது தென்மேற்கு திசையில் தெற்கு மேற்கு தென்மேற்கு திசையில் அதனுடைய பாரத்தை ஃபுல்லாக நம்ம லோட் பண்ணிட்டு அந்த வண்டியை இயக்கும் போது ஸோ அதனுடைய இயற்கையாக அது சுழற்சி ஆகிறதுக்கு சரியான முறையில் நம்ம வண்டியும் ஓடும். ஸோ ஏன்னா 4 கட்டம்னு நம்ம வீடு கட்டி முடிக்கும் போது அந்த மேக்னெட்டிக் பவர் எந்த ஒரு இடமா உடைச்சிட்டா அதை கட்டிட்டாவே அந்த சவுத் போல் நார்த் போல்ங்கிறது காந்தம் உடைச்சாலுமே அந்த 2 போல் வேலை செய்கிற மாதிரி ஒரு ரூம்னு பண்ணிட்டாங்க அது 2 இதாக வந்துடும். ஸோ இந்த பேசேஜில் நம்ம வண்டி ஓட்டிட்டு போகிற தாழ்வாக 23 டிகிரியில் இவ்வளோ ஸ்பீடில் போகுது. ஸோ அப்போ சென்ட்ரலில் நம்ம லோடை வச்சுட்டு நம்ம வண்டி ஓட்டும் போது இது அது வராது. பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணிட்டா வர்ற எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி வெளியில் போயிடும். ஸோ அப்போது இதுதான் இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது எனக்கு சின்ன அறிவுக்கு புரிஞ்சுது. அதே மாதிரி சூரியன் உதிக்கிறது காலையில் 6 to 9 உதிக்கும் போது முதல்ல வடகிழக்கில் உதிக்கிறதுனால ஸோ இந்த 6 to 9 தான் வடகிழக்கு மூலையில் பூஜை ரூம் வைக்கிறோம். ஸோ அடுத்து 7 to 8 போது வந்து வடகிழக்கு. அதனால தான் அந்த சன்பாத் எல்லாருமே குளியல்ங்கிறது வந்து எடுக்கிறாங்க கிழக்குக்கு. ஸோ அப்புறம் 7 to 9 தென்கிழக்கில் சூரியன் உதிக்கிறதுனால அங்கே உணவு செய்யும் போது அதனுடைய எனர்ஜெட்டிக் ஃபுல்லாக அந்த தென்கிழக்கில் இருக்கும்போது அந்த நேரம் சமையல் பண்ணி சாப்பிடும்போது அப்படி இந்த சயின்டிஃபிக்காக இப்படி வருதுங்க சார். இது நீங்கள் சொல்லி கொடுத்ததுனால ஏதோ ஒரு பக்கம் போனால் பாதி படிச்சிருக்கிறேன் பாதி இன்னும் முழுமையாக இந்த மாதிரி தான் வருதுங்க சார். இது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக சொன்னதை வச்சு பண்ணும்போது கரெக்டு தான். அந்த புக்கில் இருக்குது, அதுவும் படிங்க, அது இன்னும் டீட்டெயிலாகவும் இருக்கும். நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்ப சிம்பிளிஃபைடாக கரெக்டான விஷயம் தான். ஓகே ஓகேங்க சார்.
ஆல் தி ரொம்ப பெஸ்ட். நன்றி சார். இதுக்கும் நீங்க தான் காரணம். சொல்லுங்க. மகேஸ்வரி மேடம். மகேஸ்வரி மேடம் இருக்கீங்களா? இருக்கிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். கிளாஸ் வந்து இப்போ நான் நேற்று தான் ஜாயின் பண்ணேன். 1 மணி நேரம் கழிச்சு தான் ஜாயின் பண்ணேன். ஃபீட்பேக் கொடுக்கறதுக்காண்டி இப்போ வெயிட் பண்ணி இருந்தேன் சார். சரி. சுய பரிகாரத்துலேயும் கொடுக்க வாய்ப்பு நான் மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போ தாந்திரிகத்தையும் வாஸ்து இந்த கிளாஸ்லேயும் டோட்டலாக என் லைஃப்லேயே ஒரு நல்ல சேஞ்சஸ் சார். இப்போ எப்படின்னா இந்த கேசாம் சார் சொன்ன மாதிரி தான் நிறைய பரிகாரம் நிறைய எல்லாமே போயும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை சார். அது எப்போ ஒன்று ஒன்றா பார்க்கும்போது தான் தெரியுது சார். அது ஜாதகத்தில் உள்ள கிரகம் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு ஜோசியர் எல்லாமே சொன்னோன்னா ரொம்ப சேடாக, அதாவது நானே ஒரு முடங்கி தான் இருந்தேன் சார். அப்புறம் உங்களோட இப்போ இந்த கிரக வலிமைக்காக இந்த வாஸ்து கிளாஸ் ஜாயின் பண்ணேன் சார். கிரக வலிமை நீங்கள் ரொம்ப சூப்பராக எடுத்தீங்க சார். இப்போ நான் நீங்கள் டவுட்டு கேட்கும்போது நான் அன்னைக்கு நீங்கள் கிளாஸ் நடத்தும் போது டவுட்டில் வந்து எனக்கு அவ்வளோவா எடுக்க தெரியல. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ வீட்டில் என்னோட அக்கா, அம்மா, என்னோட ஜாதகம் இது எல்லாமே நான் எடுத்து பார்த்ததுல என்னன்னா இந்த வீட்டை அதாவது நீங்கள் சொன்னீங்க சனிக்கேது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து படிக்கட்டு ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதே மாதிரி எங்களோட 3 பேர் ஜாதகத்தை பார்த்தாலுமே இந்த வீடு வாஸ்துப்படி சரியில்லை சார். ஏன்னா 3 பேருக்குமே செவ்வாய் வந்து இதாக இருக்குது. ஆனால் நாங்கள் தெற்கு பார்த்த வாசலில் தான் இருக்கோம். இன்னொன்று என்னென்னா எனக்கு செவ்வாய் தான் முடக்கு. அதனால் இப்போ இந்த தெற்கு பார்த்த வாசலில் இருக்கிறதுனாலே என்னையோட இம்ப்ரூவ்மெண்ட், நான் வேலைக்கு போவதாகட்டும் இல்லை கல்யாணம் இதாகட்டும் எல்லாமே தடங்களாகவே இருக்குது. அதுக்கு நீங்கள் சொன்ன ரெமடிஸை நான் போன வாரத்துலேருந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் வீடு வாங்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு. சீக்கிரமே சொந்த வீடும் வாங்கணும் சார். அதுக்கும் நான் உங்ககிட்ட தான் ஜஸ்டின் கேட்க வருவேன். இன்னும் ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ நியூமராலஜி கிளாஸ் ஜாயின் பண்ணலேன்னு ஒரு வருத்தம். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் நான் அக்காட்ட தான் கிளாஸுக்கு ஃபீஸ் வாங்கி படிப்பேன். ஏன்னா 2 வாட்டியும் அவட்ட ஃபீஸ் வாங்கிட்டேன். 3வது வாட்டி கேட்க வர மாதிரி இருந்தது. சரி அப்போ அடுத்து ஏதாவது சொல்லி பார்த்தேன் அவட்ட, இந்த மாதிரி நியூமராலஜி சொல்லியிருக்காங்க ஜாயின் பண்ணட்டுமான்னு கேட்டேன். இப்போ நியூமராலஜி நீ பேரை மாற்ற போறியா? இல்லைங்களா அப்படின்னாங்க. சரி அதுக்கு மேலே அவங்கள்ட்ட ப்ரெஸ்ஸப் பண்ண முடியல. நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பாக என்னோட உழைப்பில் நான் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். அப்புறம் நீங்கள் சொல்லி நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே அம்மா வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுனால படியிலேருந்து தவறி விழுந்துட்டாங்க, தையல் போட்டாங்கன்னு சொன்னேன்ல சார். அது வந்து நீங்கள் இந்த கிரக வலிமையை பற்றி பார்க்கும்போது அம்மாவோட ஜாதகத்தில் இப்போ 6ஆம் அதிபதி தசை நடக்கு. அது வந்து லக்னத்தில் இருக்குது. படிக்கட்டு சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து தென்கிழக்கில் இருக்கிறதுனால அம்மாவுக்கு வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு, அதாவது நீங்கள் கிளாஸ் ஒவ்வொரு நாளும் எப்படா 6 மணி ஆகும் 5:30 மணி ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணி நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படி பார்த்துட்டு என் லைஃப்பில் என்னெல்லாம் நீங்கள் என் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அது எல்லாத்தையுமே அப்படி சொன்னீங்க சார் அந்த கிளாஸில். அது அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம வந்து நிறைய பரிகாரம் மேலோட்டமாக நாங்கள் பரிகாரம் இப்போ கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஜோசியரை பார்த்தா அவங்க துர்க்கைக்கு விளக்கு போடு, நான் ராகு காலத்தில் போய் ராகுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு 2-3 வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இதனால தான் நமக்கு எவ்வளோ பரிகாரம் செஞ்சும் நமக்கு பலன் இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிறதுனால. இப்போ எனக்கு டோட்டலாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வடகிழக்கு பூஜை ரூமு இது எல்லாமே ஓரளவுக்கு நான் செட் பண்ணிட்டேன் வீட்டில். இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் இருக்குது சார். ஒரே ஒரு வருத்தம் சார், இது ரெண்டல் வீடுனாலே என்னால் வாசக்கதவை மட்டும் மாற்ற முடியல. அதுக்கு நீங்கள் சொன்ன ரெமெடிஸ் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 3 மாதம் இதில் சமாளிச்சுட்டு திரும்ப ஓன் ஹவுஸ் வாங்கணும்னு சார். அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நிச்சயமா வாங்கிடுவீங்க. வாங்கிட்டு கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுங்க. நாங்கெல்லாம் கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். நீங்கள் நிறைய கிளாஸஸ் எடுக்கணும் சார். நான் நிறைய அட்டன் பண்ணி உங்கள்கிட்ட நிறைய நாலேஜ் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது சார். இந்த பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதமும் கொஞ்சம் என்னால்
அந்த நேரம் செலவிட முடியல. வேற ஒரு ஒர்க் இருக்கிறனால தான் நியூமராலஜியும் சேர முடியல. இன்னொன்று அவங்களையும் ப்ரெஷர் பண்ண முடியாதுங்கனால இது பண்ணியிருக்கேன் சார். ஓகே நெக்ஸ்ட் நீங்க போடுற கிளாஸ்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணி இது பண்ணுவேன் சார். சரி மேடம். ஓகே ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ. மல்லிகா கிருஷ்ணன் மேடம். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். சார் கேக்குதா சார்? ஓகே சார். சார் இந்த தடவை சாரி சார், இந்த தடவை மட்டும் நான் இதுல வரல சார். நம்ம கேமரால இந்த தடவை ஃபீட்பேக் மட்டும் வரல. ஏன்னா எனக்கு அதை ஒரு பல்லு வலினால ஸ்வெல்லிங் பெருசா இருக்கு சைட்ல. பரவாயில்ல கொஞ்சம் மேடம். பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அதனால எனக்கு அதனால கேமரால வரல சார். நான் இப்படியே சொல்லுங்க பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. என்னதான் சொல்றது சார்? நான் என்ன சொல்றது இதுல? நான் எவ்வளவு பெரிய குழப்பத்தோட வந்தேன். எனக்கு எவ்வளவு பெரிய தெளிவை நீங்க கொடுத்துருக்கீங்க. இது என்னத்த சொல்றது? எல்லாம் சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லுவாங்க. நான் அதையே நான் சொல்லிட்டு எப்படி நான் போக முடியும் என்னால? சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு தெரியும், நான் ஆரம்பத்துல இது ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல இதை பத்தி சொல்லியிருக்கேன். நான் ஒரு பெரிய குழப்பத்துல இருந்தேன். நான் ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு மாசம் ஒரு பெரிய ஷிஃப்டிங் ஒண்ணு தேவைப்படுது இப்ப. இப்ப எனக்கு ஊரை விட்டே ஊர் போகணும், வெளியூர்ல போய் செட்டில் ஆகணும், சொந்த ஊர்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஸ்டேஜ் வரும்போது எனக்கு மிகப்பெரிய குழப்பத்துல தான் இருந்துட்டு இருந்தேன். நான் அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி வாஸ்து கிளாஸ் போடுறேன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியா தான் இருந்தது. சரி, எனக்கு என்னோட குழப்பத்துக்கெல்லாம் விடை எனக்கு பிரபஞ்சம் கொடுக்க போகுது இந்த கிளாஸ்ன்னு தெரிஞ்சுதான் ஆரம்பிச்சேன். அதே போல இந்த கிளாஸ் முழுவதும் நிறைய எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் படிச்ச காலத்திலேயே நான் இது வாஸ்து படிச்சிருக்கேன் உங்ககிட்ட. இதை தவிர காலச்சக்கர வாஸ்துன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் டே கிளாஸ் போட்டிருக்கேன், அதுலயும் படிச்சிருக்கேன். மறுபடியும் இப்ப இதுலயும் படிச்சிருக்கேன். நல்ல ஒரு கிளாரிட்டி தெளிவு எனக்கு கிடைச்சிருக்கு. இப்ப ரொம்ப அழகா வாசு ஒரு வீட்டை பார்த்த உடனே ஓரளவு டக்குன்னு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவையும் எங்களுக்கு நீங்க ஃபீட் பண்ணியிருக்கீங்க இந்த சப்ஜெக்ட்ஸ் மூலமா. அதே மாதிரி நீங்க இந்த கிளாஸஸ் மட்டும் இல்லாம அடுத்த கிளாஸஸ் ஒன்னொன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது நீங்க கொடுக்குற ஒவ்வொரு தலைப்பும் எங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி தான் கொடுக்குது. இப்ப சரி, நம்ம இவ்வளவு தூரம் இப்போ ஒரு 3 வருஷமா படிச்சுக்கிட்டே இருக்கோமே, இதை எல்லாத்தையும் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், இதை மக்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம், போதும் படிச்சது அப்படின்னு ஒரு நேரம் நினைச்சிட்டா கூட அடுத்து நீங்க ஒரு சப்ஜெக்ட் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு தலைப்பு, ஐயோ இதுல ஏதாவது நிச்சயமா நிறைய இன்ஃபர்மேட்டிவா ஏதாவது விஷயம் இருக்கும், இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, இதையும் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அடுத்தடுத்த கிளாஸஸ் தொடர்ந்து அட்டன் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு கியூரியாசிட்டி வருது. அப்படி அட்டன் பண்ணும்போது புதுமையான நிறைய விஷயங்களை கலந்துக்கும் போது நல்ல வேலை இதை நம்ம மிஸ் பண்ணல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப கூட நான் அடுத்து இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ளே இது நியூமராலஜி ஆரம்பிச்சிட்டீங்க, அதுல போய்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம. அந்த மாதிரி இருக்கு. இப்ப இது கூட இடையில இவர் நம்ம பாலையா சார் கூட கேட்டிருந்தாரு, நீங்க இது எங்கதான் போய் முடியுமோ, இந்த கிளாஸஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, எங்க போய் முடியுமோன்னு கேட்டாரு. அதுக்கு என்னுடைய பதில் என்னன்னா, இது என்னைக்குமே முடியிற விஷயம் இல்லை சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, சொல்லுவாங்க அந்த ஜோதிடம் என்பது பெரிய ஓஷன் மாதிரி, கடல் மாதிரின்னு. அப்படி சொல்லிடவே முடியாது, கடலோட ஒப்பிட்டுற முடியாது. ஏன்னா கடல் அப்படிங்கிறது இந்த பூமிங்கிற ஒரு பிளானட்குள்ள உள்ள ஒரு விஷயம் தான். ஆனா ஜோதிடம் என்பது பிரபஞ்சம் முழுவதும் விரிஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த ஜோதிடம். சோ அதனால இது இன்னும் நிறைய காலங்காலமா உங்களுக்கு நிறைய விஷயங்களை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது. நீங்க அதை எங்களுக்கு வாரி வாரி கொடுத்துட்டே இருக்க போறீங்க. எல்லாம் எங்களுக்கு பிறகு வேற அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸும் உங்ககிட்ட கத்துக்கிட்டே வரப்போகுது. நீங்க 100 வயசுக்கு தாத்தாவா இருந்தாலும் குடுக்குடுன்னு கழவனா இருந்தாலும் நீங்க இதை கொடுத்துட்டு தான் இருக்க போறீங்க. இதுக்கு மட்டும் நிச்சயமா அதுக்கு முடிவே கிடையாது சார். இதுதான் என்னுடைய பதில் சார். அந்த பாலையா சார் கேட்டதுக்கு இதுதான் பதில் என் மனசுல தோணுது. அதான். அதனால இது இப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கட்டும். இது 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 ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் இந்த உலக மக்களுக்கு, வாழ்ற மக்கள் எல்லாருக்குமே. அப்புறம் வந்து சார் என்ன ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன், அதாவது இந்த வாஸ்துவை பத்தி படிக்கிறப்ப ஒரு இதுக்காக ஒரு விளக்கம் சொல்லிட்டு வரோம், ஒவ்வொரு டைரக்ஷனுக்காக விளக்கம் சொல்லிட்டு வரோம் அப்படிங்கிறத விட அதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க நிறைய. இப்ப நாங்க அதை வந்து என்னத்த சொல்ல போறோம்? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஹைலைட்டா ஒரு மேட்டர் என் மனசுல தோணுது, உனக்கு ஜோக்கா கூட இருக்கலாம். ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பொண்ணோட ஜாதகமும் மாப்பிள்ளையோட ஜாதகமும் பொருத்தமா இருந்தாதான் 2 பேரும் சேர்ந்து நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு நினைச்சுதான் கல்யாண பொருத்தம் பண்ணி வைக்கிறோம். ஆனா அப்படி 2 பேரையும் சேர்த்து ஒரு நல்ல ஜாதக பொருத்தத்தோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டா கூட அந்த தம்பதிகள் நிம்மதியா வாழ்ந்துருவாங்களாங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு இப்போ. ஏன்னு கேட்டா, நம்ம வாழ்ற வீட்டு மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய சொந்த பிறந்த ஜாதகத்துக்கும் அவங்க வாழ்ற வீட்டோட ஜாதகமும் பொருந்தினா மட்டும்தான் சார் நிம்மதியா வாழ முடியும். இப்ப பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகத்தை பொருத்தமா சேர்த்து வச்சாலும் அவங்க வாழக்கூடிய வீட்டோட ஜாதகம் இவங்க கூட பொருந்தலைன்னா நம்ம கூட பொருந்தா எப்படி சார் வாழ முடியும்? அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மை எனக்கு இதுல கிடைச்சு போயிடுச்சு. ஏன்னா நாங்க கடந்து வந்த சில வீடுகள் எல்லாம் அந்த மாதிரி
எங்க ஹஸ்பண்டோட ப்ரமோஷனுக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அங்கெல்லாம் எங்களுக்கு லீசிங்லேயே ஆஃபீஸ் பேங்க்ல வீடு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வீடு கரெக்டா பர்ஃபெக்டா இதுல இருக்குமான்னு தெரியாது, வாஸ்து கரெக்டா இருக்குமான்னு தெரியாது. பட் அவங்க கொடுக்குறாங்கன்னு போயிடும். ஆக்சுவலா அந்த மாதிரி இருந்த வீடுகளை எத்தனையோ வீடுகளை நல்லாவும் இருந்திருக்கும். எத்தனையோ ஒரு சில வீடுகள்ல நாங்க ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் இந்த வாஸ்து தான் காரணங்கிறது இப்ப புரியுது. அப்ப நம்ம ஜாதகம் நல்லா இருக்குங்கிறதையும் விட அதையும் தாண்டி நம்ம வாழ்ற வீட்டோட ஜாதகம் நம்ம கிட்ட பொருந்தோம். அதுதான் இந்த வாஸ்து ஜாதகத்தோட மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்டுங்கிறது இப்ப இதை படிச்சு முடிச்சதுல தெளிவா தெரிஞ்சுட்டு இருக்கேன் சார். ஸோ இது எல்லாருக்குமே தெரியணும்ல சார். இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் ஒரு வீட்டுல தானே வாழ்றோம். அப்ப இந்த வீடு நமக்கு பொருத்தமா இருக்கான்றது எல்லாருக்கும் தெரியணும். அதனால எல்லா மக்களும் இதை கத்துக்கிறணும். சரி, தொடர்ந்து நீங்க இந்த பயிற்சி எங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருங்க. நாங்க உங்ககிட்ட படிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரையுமே ஞானியா மாத்தக்கூடிய மிகப்பெரிய ஞானியா, ஜோதிட ஞானியா இந்த உலகத்துக்கு நீங்க அறிமுகம் ஆயிட்டு இருக்கீங்க. இது மிகப்பெரிய அளவுல அந்த பேரும் புகழும் உங்க காலடியில விழுவும் சார். இது என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். மணிமேகலை மேடம். சார் நான் வணக்கம் சார். எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த இப்படி கூப்பிட்டா பதட்டமா இருக்கும். அந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பேர் சொன்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட் பதட்டம் தான் ஆவேன். இப்பதான் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எல்லாம் தெரியும், ஆனா பேசும்போது கொஞ்சம் பதட்டமா இருக்கும். இப்போ அதெல்லாம் போயிருக்குங்க. 2வது இப்போ 2 மந்த்ஸ்க்குள்ள நிறைய மாற்றம். எத்தனை மாற்றம்னு எனக்கே தெரியலைங்க. எப்போ பார்த்தாலும் இந்த 2 ஸ்பீக்கர் போட்டு தூங்கிடுறேன். உங்க ஸ்பீச்சே தான் கேட்டுட்டு இருக்கேன். 2வது என்னன்னா, திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் அது ஃபுல்லா இறங்குதுங்க. ஒரு தடவைல அப்படி மனப்பாடம் ஆகிறது இல்லை. இப்போ நீங்க ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் சொல்றது இல்லை, ஒன்று எடுத்தா அதை தொட்டு தொட்டு ஒரு 10 விஷயங்கள் சொல்றீங்க. நான் ஆக்சுவலா வாஸ்துவை நம்பவே மாட்டேங்க. இப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா எல்லாமே ஒபீடியண்டா கேட்குறேன். அந்த அளவுக்கு நிறைய மாற்றம் உங்ககிட்ட படிச்சதுலேருந்து. நான் இன்னும் உங்க கூட நிறைய டிராவல் பண்ண போறேன். இப்போவே இதை பத்தி உங்களை பத்தி ஃபுல்லா சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. மேடம் பேசுற அளவுக்கு என்னால் பேச தெரியல. பட் அவங்க பேசினதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைச்சது கருத்துக்கள்னே வச்சுக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் பேரும் புகழும் நிறையணும். சீக்கிரம் இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு குழந்தை ஆகணுங்கிறது மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேங்க. கூடிய விரைவில் ஒரு குழந்தை பிறக்கணுங்கிறது என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு. உங்களுடைய அதெல்லாம் நிறைய என்னங்க ஜி ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு கண்டிப்பா வேணும். நிச்சயமா கிடைக்கும். கண்டிப்பா கூடிய விரைவில் நீங்க ஒரு நல்ல செய்தி சொல்லணும். அந்த மாதிரிங்க. வாழ்த்துக்களுங்க உங்களுக்கு. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நிறைய மாற்றங்க சார். 1 2 இல்ல, லைஃப்ல என்னுடைய பழக்க வழக்கத்துல பேசுறதுல எல்லாமே ஒரு உடை நடை பாவனையிலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற சிந்தனை வந்துருச்சுங்க. இப்போ முதல்ல அது சிந்திக்காம இருந்தோம். எப்படி வேணாலும் போயிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை, நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வேணும், நமக்குன்னு ஒரு இது மாதிரி வரணும். உங்களால இவ்வளவு பொறுமையா பேச முடியுது, அது ஒரு 5% ஆச்சும் அந்த பொறுமை நமக்கு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணமெல்லாம் உங்களை பார்த்து மற்றவங்க கத்துக்கிற நிலையில நீங்க இருக்கீங்க. அதனால இந்த ஏஜ்லயே அப்படி இருக்கும்போது மேடம் சொன்ன மாதிரி பெரிய பெரிய மகான்களுடைய சந்திப்பு எல்லாமே உங்களுக்கு நிகழட்டும். நீங்க பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய கொடுக்கட்டும். அதுல இருந்து எங்களுக்கு அப்பப்போ ஃபீட் பண்ணி கொடுங்க. நீங்க நிறைகுடம் நாங்கெல்லாம் சின்ன சின்ன டம்ளர் சொம்ப வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறோம். சொல்ல போனா அதுல நீங்க கொடுத்தாலே நாங்க பொழைச்சுக்குவோம். நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. மிதுன் பாலாஜி மேடம். மிதுன் பாலாஜி மேடம் இருக்கீங்களா? மிதுன் பாலாஜி மேடம் கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்க சார். பேசுங்க மேடம். வணக்கம் குருஜி. வணக்கம்.
கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு குருஜி. அவ்வளவுக்கு எனக்கு ஜாதகம் பத்தி எதுவும் தெரியாது குருஜி. அந்த 9 விதிகள் 10 விதிகள் மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குங்க குருஜி. மத்தபடி எல்லாம் கிரக சேர்க்கை, அதுக்கு என்ன பரிகாரம், வடகிழக்கு, தென்மேற்கு என்னென்ன இது எங்கெங்கெல்லாம் வரணும், அதெல்லாம் எல்லாமே புரிஞ்சுச்சு குருஜி. அந்த அந்த 10 விதிகள் மட்டும் தான் கொஞ்சம் புரியல குருஜி. உங்க வீடியோ வந்து போட்டு போட்டு பார்க்கறப்ப எனக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் குருஜி. இப்போ நாங்க 4 பேர் வீட்ல இருக்கோம்னா, அந்த 4 பேத்தோட ஜாதகத்தோட இதையும் வந்து அந்த 10 விதிகளோட வந்து போட்டு பார்க்கணுமா குருஜி? ஆமாங்க. எல்லா கிரகங்களுக்கும், எல்லா பாவத்துக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த விதி. ஸோ ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்குமே அந்த விஷயங்கள யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது தெரிஞ்சிரும். ஓகே குருஜி. அதுல எந்த தலைவாசல் எங்களுக்கு நல்லா இருக்கோ, அந்த தலைவாசல வந்து எங்க தலைவாசல் போட்டுக்கலாம் குருஜி. யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க குருஜி. இன்னொன்னு குருஜி, வடக்கு பக்க வீடு, தெற்கு பார்த்த மனை, வடக்கு பார்த்த மனை 2 மனை வாங்கியிருக்கோம் குருஜி. அதுல பார்த்தீங்கன்னா 2 மனையிலயும் என்னோடதுல வந்து பத்திரப்பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இன்ஜினியர் என்ன சொல்றாருன்னா, தெற்க பார்த்த மனைய வந்து நீங்க பிரிச்சு உங்க பொண்ணு பேர்லயும், உங்க பையன் பேர்லயும் வந்து எழுதிக்கிங்க. இந்த மாரி 2 மனை வந்து ஒண்ணா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க குருஜி. ஓகே. ஸோ அந்த மனையில வந்து தெற்கு பார்த்த மனை வேணும்னா, குழந்தைங்களோட ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். சரிங்க குருஜி. நல்லா இருந்தா தான் அவங்க பேர்ல எழுதணும். இல்லைன்னா அவங்க பேர்ல எழுதினதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் வந்துரும். சரிங்க குருஜி. பொதுவாவே வந்து குழந்தைங்க படிக்கிற வயசுல இருக்காங்கன்னா, அவங்க பேர்ல சொத்து இப்போதைக்கு எழுத வேண்டாம். சரிங்க குருஜி. 4ஆம் இடங்கிறது சொத்து, 4ஆம் இடங்கிறது படிப்பு. இப்பவே நீங்க சொத்து எழுதி வச்சீங்கன்னா, உங்க படிப்பு தடையாகும். சரிங்க குருஜி. அதனால ஒரு மேஜர் ஆகட்டும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எழுதி வைக்கிறது நல்லது. இல்ல இப்ப 2026ல வந்து வடக்கு பார்த்த மனையில வீடு போலான்னு இருக்கோம் குருஜி. அதுக்காங்குள்ள பிரிச்சு நீங்க எழுதிருங்க. தெற்க பார்த்த மனையும், வடக்கு பார்த்த மனையும் ஒரே பேர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க குருஜி. அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல குருஜி. அதான் குருஜி கிட்ட ஒரு ஐடியா கேட்டுக்கலான்னு. அது அந்த மனையோட ப்ளூ பிரிண்ட் மட்டும் இருந்தா எனக்கு கொஞ்சம் அனுப்பி வைங்க. பார்த்துட்டு சொல்றேன். சரிங்க குருஜி. நன்றி குருஜி. தேங்க்யூ, தேங்க்யூ. முரளி சார். நன்மையா இருக்கு. எல்லா நாளும் ஒர்க்ல இருப்பீங்க, நீங்க வீட்ல உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க முடக்கு சொன்னீங்களா, அதால போய் இது பண்ணிட்டேன் நானு. லக்னபதி எனக்கு முடக்கா இருக்கு, 8ல மறைஞ்ச முடக்கா, அதனால வேலைகள் அதிகமா இருக்கு, வருமானம் இல்லை சார். அதுதான் நடந்துட்டே இருக்கு இன்ன வரைக்கும். சரி, இன்னைக்கு சாயந்தரம் கிளாஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாள் லீவ் விட்டலாம்னு விட்டுட்டேன். ஒர்க் அதிகமா இருக்கு, வருமானம் கம்மியா இருக்கு. வரல. அது நம்ம வகுப்பு எப்பவுமே எப்போ சொல்லணும்னா நம்மளோட வகுப்பு, ஏன்னா என்னோட வகுப்புல உங்களோட வகுப்புலாம் சொல்றது இல்லை. நம்மளோட வகுப்பு எப்போ ரொம்ப அருமையா இருக்கு, சிறப்பா இருக்கு. அதே மாதிரி வாஸ்து பத்தி சொல்லும் போது தான் நிறைய குறைகள்லாம் கண்டுபிடிக்க முடியுது. ஏன்னா நிறைய நம்ம வீட்டுல நிறைய இடத்துல வந்து பாரம்பரியம், அதை பாட்டி காலத்துலேயே கட்டி முடிச்சிட்டாங்க. அவங்க கட்டினது வந்து இப்போ மாற்றி எதுவும் செய்ய முடியல. அதுக்கேற்ற மாதிரி வாஸ்து பக்கமும் இருக்கு. அதாவது வடகிழக்கு மூலையில வந்து பாத்ரூம் வச்சிருக்காங்க, வடக்கு மூலையிலே வந்து வெயிட் வச்சுட்டாங்க. லெஃப்ட்ல வந்து அந்த இது நான் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாத்தினா, ஆனால் அதுக்கும் வந்து நமக்கு வந்து சரியான இதுக்கும் கிடைக்கல. அதே மாதிரி காம்பவுண்ட் சவர் வந்து 22 அடிக்கு அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க. அது ஒரு சோறு மட்டும் கட்டி வச்சிருக்காங்க. இந்த லெஃப்ட் ரைட்ல நாங்க அப்பா கீழே மேல வந்து சிப்போம் அந்த மாதிரி இருந்துருக்காங்க. ஸோ இதுலயே வாஸ்து குறைபாடு இருக்கும்போது நம்மளால எந்த ஒரு இது சாசனம் தான், கேசல் சாசனம் தான். எல்லா இன்ஜினும் கரெக்டா இருந்தா டயர் சரியில்லைன்றப்போ அது ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இதாயிட்டு. இங்க வாஸ்து மூலமா நமக்கு சில விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. மாற்றி இது பண்ணணும். இன்னும் வர கிளாஸ் நான் நிறைய அட்டன் பண்ணணும். அதே மாதிரி எங்களுக்காக இது பண்ணது நலிந்த ஜோதிடருக்கு நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்து ரொம்ப நன்றி. நேற்று கூட நேரலை போட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. யூஸ்ஃபுல்லா இருந்தது எங்களுக்கு. பார்த்தவங்க எத்தனை பேர் தெரியல, நான் வேலை செஞ்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நேரடியாக வந்து ஒரு வாட்டி உங்களுக்கு நேரில் பார்க்கணும், கடவுளை நேரில் பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே மீடியா மூலியமா பார்க்கறதோட நேரில் பார்க்கற ஒரு பொறுப்பு வரும். நேரில் பார்க்கணும். சென்னையில எப்படி நீங்க ஆபீஸ் எங்க இருக்கீங்க? சென்னையில மார்ச்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்ப சென்னையில ஒரு புது ஆபீஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடி ஆன உடனே உங்களுக்கு தகவல் சொல்லுவோம், அட்ரஸ் எல்லாம். சென்னையில அப்பாயின்மெண்ட். ஓகே ஓகே. இல்ல சென்னை போடுறீங்க, ஏன்னா நீங்க இருக்கிறது நாமக்கல்ல, ஆனா சென்னை போடுறீங்க. அந்த இதுல சரி, சென்னையில எங்க ஆபீஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னு தெரியல, அதான் கேட்டேன். ஆமா, இப்ப பூந்தமல்லியில ஓபன் பண்ண போறோம். நன்றி நன்றி குருஜி, நன்றி குருஜி.
ஓகே சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். மிக நன்றி ஜி. உங்களால எல்லாரும் வரணும். அடுத்த வகுப்புக்கு நாங்கள் கலந்து ஆசை. ரொம்ப நன்றி ஓகே. குருஜி. தேங்க்யூ. முத்துக்குமார் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம். வீடியோ ஆஃப் பண்ண ஆன் பண்ணுறேன் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். ஒன்றும் இல்லை. வணக்கம் சார். ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ வந்து வாஸ்து கற்றுக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நட்சத்திர கிளாஸ் படிக்கிறப்பவே நான் என்னென்ன நினைக்க மாட்டோம், உங்கள்கிட்ட இப்போ நட்சத்திர கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், வாஸ்து போடுங்க, டிஎன்ஏ கிளாஸ் போடுங்க, நட்சத்திர கிளாஸ் போடுங்க, ஒன்றா போட்டு அதுக்கு கற்றுக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வாஸ்து கிளாஸ் பண்றதுல என்னுடைய வீட்டில் உள்ள சின்ன சின்ன குறைகளை கூட மாற்றிருக்கேன். மாற்ற முடியாத ரெண்டு இது என்னன்னா, தென்மேற்கு மூலையில போர் போட்டிருக்கேன் ஒரு வீட்டுல. ஆனா தண்ணி நல்லா இருக்கு, அதனால அது மாற்ற முடியாது ஒண்ணு. அதே மாதிரி 3 வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுல ஈசானியத்துல படி ஆரம்பிக்குது மாடிப்படி, இன்னொரு வீட்டுல கிழக்கு பக்கமா தென்கிழக்குல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வடக்கு நோக்கி போய் தெற்கு பார்த்து உள்ள நுழையணும், வடக்கு பார்த்து உள்ள நுழையணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை மாத்துறதுக்கு என்ன வழிங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல, அதனால அப்படியே விட்டுட்டேன் சார். ஒண்ணு. அதுக்கு பரிகாரங்களை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க சார் செஞ்சு. ஓகே சார். அப்புறம் நீங்க சொன்னீங்க ஓடாத வால்பிளாக்க வந்து செவுத்துல மாட்ட சொன்னீங்க சார், என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு. ஓகே. அது எதனால சார்? இப்ப நாளுக்குடைய கிரகம் சூரியன் வந்து 4ஆம் பாவத்துக்கு 8ல இருக்கிறனாலயா, இல்ல பகை நட்சத்திரத்துல இருக்கிறனாலயா? அது அந்த விளக்கம் தெரிஞ்சுக்கிறதா கேட்கிறேன் கேள்வி. பகை நட்சத்திரத்துல இருக்கிறனால சொல்லியிருப்பாங்க. சூரியன் கெட்டு போனா அதன் சம்பந்தப்பட்ட ஒரு இயக்கத்தை நாம தடை பண்ணி வச்சிடணும் நாமளே. ஓகே சார். இப்ப அது ஒண்ணு சார். ரைட், ஓகே. அது எந்த செவத்துல சார் அடிக்கணும், வடக்கா கிழக்கா? சூரியன் இங்க கிழக்கு பக்கம் வரனால கிழக்கு பக்கத்துல அடிக்கணுமா, கிழக்கு செவத்துல அடிக்கணுமா சார்? இங்க பார்த்து வச்சுக்கலாம் சார். ஓகே சார். இது ஒண்ணு விஷயம் சார். அப்புறம் நட்சத்திரத்தை வந்து மகமா பூரமான்னு கேட்டப்ப பூர நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்டீங்க, நான் சொன்னேன். அது என்ன காரணத்துக்கு தெரிஞ்சுக்கிறத அந்த கேள்வியும் கேட்கிறேன் சார். ஒண்ணு இல்லை சார், என் தம்பி பேர் கேட்டீங்க, மோகன் சொன்னேன். மாமனார் என்ன வேலை பார்க்கறாருன்னு கேட்டீங்க, அதையும் சொன்னேன். இது எந்த ரீசன் வச்சு சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாங்க அடுத்து வந்து கத்துக்கிறதுக்கோ அல்லது ஒரு சூழ்நிலை டிஎன்ஏ கான்செப்ட் சார். சொல்லிங்க சார். உங்களுடைய சந்திரன் ரிஷப லக்னம், நீங்க ஆமாம் சார். சந்திரன் அவர் போய் நிக்கிறது பூரத்துல நின்னா, பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ உங்க பேரு சுக்கிரனோட பேரு தான் மோகன். ஆமா சார். மோகம் அப்படின்னா சுக்கிரன் அர்த்தம். அப்ப உங்களுக்கு 3ஆம் இடம் தம்பி, அவர் போய் சுக்கிரனுடைய சாரத்துல இருந்தனாலதான் மோகன் பேர் வருது. சரிங்க சார். 3ஆம் இடம் தான் மாமனார், அது போய் நிக்குது. சரி சார். வேலை பார்க்கறாருன்னு சொன்னீங்க. என்ன சார்? மாமனார் மாமனார் வந்து யூனியன் ஓவர்சியர், கட்டட பில் பாஸ் பண்றாங்க, யூனியன் ஓவர்சியர், இன்ஜினியருக்கு அடுத்தபடியா உள்ளவங்க. ஓகே. அப்ப வந்து பூரம் வந்து செவ்வாயோட கர்ம பதிவா? ஆமா சார். அப்போ செவ்வாய்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமானது. ஆமா சார். அந்த துறையில மாமனார் இருக்காரு. ஓகே சார், ஓகே சார். நன்றி சார். இந்த விளக்கத்துக்கு கேட்க இருந்தேன். நாங்களும் கேட்கறேன் சார், பேசிட்டே இருப்போம் அடிக்கடி. இந்த பேசுறப்ப இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அவர் சார் சொன்ன மாதிரி நாங்க நம்ம வண்டி எல்லாமே ஸ்பாட் பூரா வீணாத்தே போயிருக்கு, ஒவ்வொன்றா மாத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிக்கிட்டோம் சார், நானும் கேசன் சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். நல்லா சார். வாழ்க வளமுடன். முத்துலட்சுமி மேடம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். நல்லா இருக்கீங்களாங்க சார்? பாப்பா நல்லா இருக்காங்களாங்க சார்? நல்லா இருக்காங்க மேடம், எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க சார். சார் ரொம்ப நாள் ஆச்சுங்க சார் உங்களை நேர்ல நிறைய கிளாஸ் உங்களை பார்க்கவே முடியறது இல்லைங்க சார். இன்னைக்கு பார்க்க முடியும் சான்ஸ் கிடைச்சிருக்குங்க சார். ரொம்ப நன்றிங்க சார் பிரபஞ்சத்துக்கு. சார் கிளாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவான இனோவேட்டிவான ஒரு சூப்பரான கிளாஸுங்க சார். சும்மா நான் ஏதோ கற்றுக்கணும் அப்படின்னு தாங்க சார் வந்தேன். ஆனால் இது எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க சார் கிளாஸு. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம பாஸ்ட் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது 100% அப்படியே செமையாக பொருந்துதுங்க சார். நான் பிறந்ததுலேருந்து ஆஃப்டர் மேரேஜ் எங்கள் அம்மா வீட்டிலே தாங்க சார் இருந்தேன். லாஸ்ட் 2 இயர்ஸாக தாங்க சார் வடமேற்கு மூலையில் படுத்து தூங்கிட்டு இருந்தேங்க சார். இப்போ வந்துட்டு தனி வீட்டுக்கு வந்துட்டேங்க சார். 1 இயர் ஆச்சுங்க சார் தனியாக வீட்டுக்கு வந்தேங்க சார். நீங்கள் சொன்ன அந்த கான்செப்ட் எல்லாமே அப்படியே இருந்துச்சுங்க சார். சூப்பராக இருந்துச்சுங்க சார். சார் எல்லாத்துக்குமே வாழ்க்கை வந்து ஒரு இடத்துல முடங்கி போயிருச்சு, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை, டு பி வேனிஷ், ஜீரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இடத்துல
நீங்க தாங்க சார் எங்க எல்லாத்துக்குமே ஒரு கலியுக பிரம்மாவா எங்க தலையெழுத்தை மாத்த வந்திருக்கீங்க சார். ஃபியூச்சர்ல உங்களுக்கு கலியுக பிரம்மான்னு ஒரு அவார்டு நாங்கெல்லாம் சேர்ந்து கொடுக்கணுங்க சார். அது என்னுடைய ஆசைங்க சார். இந்த இடத்துல நம்ம குரூப்ல இருக்க எல்லாத்துக்கும் இதை நான் பதிய வைக்கிறேங்க சார். நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த அவார்டு உங்களுக்கு கொடுக்கணுங்க சார். எனக்கு அது ரொம்ப நாள் ஆசைங்க சார். நிச்சயமா. அவ்வளவுதான் வாழ்க்கை போச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தேங்க சார். அந்த இடத்துல நீங்க ஒரு புல் ஸ்டாப் இடத்துல 4-5 புள்ளிய வச்சு அதை கன்டினியூ பண்ணி விட்டுட்டீங்க சார். லைஃப்ல உங்களை வந்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தாங்க சார் வாழணுங்கிற எண்ணமே எனக்குலாம் வந்துச்சுங்க சார். இல்லைன்னா அதுக்கு முன்னாடிலாம் இல்லைங்க சார். ஜூன் மாசம் வந்து உங்களை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் சரி நமக்கும் ஃபியூச்சர் லைஃப் ஒன்று இருக்குது, நம்மளும் வாழதான் பிறந்திருக்கோம், சந்தோஷமா இருக்க தான் பிறந்திருக்கோம் அப்படின்ட்டுன்னு உங்க கூட கண்டினியூ ஆகிற இத்தனை நாளுமேங்க சார் லைஃப்ல நிறைய மிராக்கிள்ங்க சார். சார் அப்புறங்க சார் ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு அவங்களுக்கு கிடைச்சாலே அவங்க பிரம்மாண்டமா அதை யோசனை பண்ணி ரொம்ப தான் தான் அப்பா டக்கர்ன்னு நினைக்குவாங்கங்க சார். ஆனா உங்ககிட்ட பொறுமை எல்லாமே சொன்னாங்கங்க சார். அதை தாண்டி ஒரு தன்னடக்கம் இருக்குங்க சார். எவ்வளோ ஒரு விஷயங்கள் நடந்தாலும் கோவப்படாம ஃபேஸ்ல கூட அந்த ரியாக்ஷன் காட்டுறதே இல்லைங்க சார். செம சூப்பருங்க சார். சார் என் பசங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேங்க சார். நம்ம காசி போயிட்டு வந்தோம் இல்லைங்க சார். பசங்கள்ட்ட டிடிஆர் மாமா மாதிரி நீங்களும் இருக்கணும், பிடிஆர் மாமா மாதிரி நீங்களும் இருக்கணும்னு சொல்லுவேங்க சார் நானு. எங்க எல்லாத்துக்கும் நீங்க ஒரு பெரிய ரோல் மாடலுங்க சார். உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்கிட்டோங்க சார். இனிமேல் கத்துக்கணுங்க சார். இப்ப நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபியூச்சர்ல கலியுகிற பிரம்மா அப்படின்னு ஒரு அவார்டு நாங்களாம் சேர்ந்து கொடுக்கணுங்க சார். அதுக்கு இந்த பிரபஞ்சம் வந்து எங்களுக்கு வழிவிடணுங்க சார். நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க சார். மிக்க நன்றிங்க சார். சார் அடுத்து நியூமராலஜி கிளாஸ்ல சேரலான்னு பார்த்தா எங்களுக்கு டைமே கிடைக்கலைங்க சார். நாங்க ரெகுலர் கிளாஸ் வர்றதுனால நெக்ஸ்ட் கிளாஸ் உங்க கூட நாங்க லைஃப் லாங் கண்டினியூ ஆகணும் நான் பிரபஞ்சத்துல வேண்டிக்கிறேங்க சார். மிக்க நன்றிங்க சார். ரொம்ப சந்தோஷம் மேடம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உஷா மேடம். குருஜி வணக்கம் குருஜி. வணக்கம் மேடம். குருஜி வணக்கம் குருஜி. அப்புறம் எல்லாரும் ரொம்ப அருமையா உங்களுக்கு புகழாரம் சூட்டினாங்க. 100% அது உண்மை குருஜி. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு புகழாரம் வந்து உங்க மகுடத்துல கல்லு பதிக்கிறது மட்டும்தான் குருஜி. எனக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்றது அழகா பேசுறதுக்கு எனக்கு வராது குருஜி. எனக்கு அதுக்கப்புறம் இந்த வகுப்பு வந்து மிக அருமை குருஜி. என்னன்னா அதுல ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். இது நிறைய பேர் ஆளுங்க வந்து மெம்பர்ஸ் நிறைய பேர் சேர்றாங்க இல்ல குருஜி. அதுக்கு மட்டும் அந்த சந்தேகம் கேட்கறத வந்து நீங்க 2 நாளா பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமோன்ட்டு யோசிக்கிறேன் குருஜி. இப்ப வந்து இதுல 100 மெம்பர்ஸ்க்கு மேல இருக்காங்க குருஜி. அது அந்த மெம்பர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க அந்த அவுட் செஷனை வந்து 1 நாள் 2 நாள் 3 நாள் அது மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து வாஸ்துக்கு வந்து வரைபடத்தோட கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் இருந்தா நல்லா இருக்குமோ. இதுவே நல்லா புரியுது குருஜி. கொஞ்சம் சில பேருக்கு கிளாரிபிகேஷன் நல்லா இருக்கணும்னா வரைபடத்தோட இருந்தா அது இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்ட்டு என்னோட சஜஷன். ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஓகே அது மேடம். வந்து நல்லா இருக்கும். அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் அந்த அப்புறம் மாதிரி. சரிங்க குருஜி. அப்புறம் வாஸ்துக்கு வந்து வீடை இடிக்கிறது இல்லாம கிரக பரிகாரம் மூலமே வந்து ரெமெடி எடுக்க முடியாது. இது ஒரு நல்ல ஒரு சிறந்த பரிகாரம் குருஜி. வீட்டை இடிக்காம அதிகபட்ச செலவெல்லாம் எதுவும் பண்ணாது. இறை வழிபாட்டு மூலமா வாழ்வியல் பரிகாரம் மூலமா சரி பண்ண முடியும் அப்படின்றது அந்த கருத்து வந்து உங்க வகுப்பு மூலம் கத்துட்டு இருந்துச்சு. மத்த காமன் வாஸ்து கருத்து மாதிரி இல்லாம மத்த வாஸ்து சாஸ்திரம் இதை மாத்திருங்க அதை மாத்திருங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மாத்துறோம். முடியாததுக்கு இந்த மாதிரி பரிகாரம் பண்ணி நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த ரெமெடி எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து இந்த வகுப்போட சிறப்பு குருஜி. ரொம்ப நன்றி குருஜி. நான் வந்த உடனே வணக்கம் சொல்ல மறந்துட்டேன் குருஜி. வணக்கம் குருஜி. உங்களுக்கும் உங்கள் குழுமத்திற்கும் மிக மிக நன்றி குருஜி. இது மாதிரி சிறந்த சிலபஸ் படி கரெக்டா நட்டுற மாதிரி வகுப்புகள் வந்து இன்னும் நீங்க நிறைய கொடுத்துட்டே இருக்கணும். மல்லிகா கிருஷ்ணன் மேடம் இன்னும் எனக்கு முன்னாடி பேசணும் ரொம்ப அருமையான புகழாரம் எல்லாம் உங்களுக்கு வச்சாங்க. அந்த அளவுக்கு வாய் ஜாலம் நம்மளுக்கு வரமாட்டேது. வார்த்தை ஜாலமும் வரமாட்டேங்குது குருஜி. வார்த்தை ஜாலம் இல்ல, அவங்கள தப்பு சொல்லல, திறமை. அந்த திறமை வந்து எனக்கு இல்ல குருஜி. அதுதான் அவங்கள நல்லா அருமையா சொன்னாங்க குருஜி. அதாவது தவறா இல்ல, நல்லா சொன்னாங்க. அதுக்குரிய தகுதி வந்து அந்த மாதிரி சொல்ற தகுதி வந்து எனக்கு இல்லைன்னு குருஜி. எனக்கு வந்து கொஞ்சம் திட்டமா தான் வரும். அதனால குருஜி ரொம்ப நன்றி குருஜி. ஓகே குருஜி. ரொம்ப சந்தோஷம். சரிங்க குருஜி. ஆக்சுவலா வாஸ்து கிளாஸ் வந்து நான் ஒரு டைரக்ட் கிளாஸ் பிளான் பண்றேன் ஃபியூச்சர்ல. ஒரு சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் பர்த் சீக்ரெட்ஸ்
பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வில் நிரந்தர வெற்றி பெற பஞ்சதந்திர வகுப்பு மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் ஜாதகப்படி முன் ஜென்ம கர்மா பற்றி அறிய வேண்டுமா? இந்த ஜென்மத்தில் பிறப்பின் நோக்கம் பற்றி அறிய வேண்டுமா? பாவத்தை குறைத்து புண்ணியத்தை அதிகரிக்கும் சூட்சமங்களை பற்றி அறிய வேண்டுமா? கர்மா தியரி ரகசியங்களை அறிந்து நிரந்தர வெற்றி பெற வேண்டுமா? 6 மாதமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் பஞ்சதந்திரங்களை பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் பஞ்சதந்திர வகுப்பு. லக்ன புள்ளி, மாந்தி, அதிக பாகை கிரகம், புஷ்கர நவாம்ச கிரகம், DNA மரபணு ஜோதிடம். மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 21/4/2025 திங்கட்கிழமை. கால அளவு 15 நாட்கள். வகுப்பு நேரம் தினசரி மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: நீங்கள் பிறந்த லக்ன புள்ளிக்கு பலன்கள் மற்றும் முன்ஜென்ம கர்மா ரகசியங்களை அறிதல். லக்ன புள்ளி வைத்து லக்னம் முதல் 12ஆம் பாவங்களுக்கும் பலனறிதல். லக்ன புள்ளி 27 நட்சத்திரங்கள் மற்றும் 108 பாதங்களுக்கு பலனறிதல். லக்ன புள்ளி 108 பாதங்களுக்கு சிறப்பு 108 கோவில்கள். லக்ன புள்ளிக்கு வாழ்வியல் பரிகாரங்கள். மாந்தியால் ஏற்படும் முன்ஜென்ம கர்மாவை பற்றி அறிதல். மாந்தி நின்ற 12ஆம் பாவங்களுக்கு பலன் அறிதல். மாந்தியுடன் சேர்ந்த கிரகங்கள் தரும் பலன்களை அறிதல். மாந்தி நின்ற 27 நட்சத்திரங்களை வைத்து இந்த ஜென்ம தொழில் கர்மாவை பற்றி அறிதல். மாந்தி நின்ற 27 நட்சத்திரங்கள் மற்றும் 12 பாவங்களுக்கு கோவில்கள். மாந்தி தோஷத்திற்கு தாந்திரீக பரிகாரங்கள். அதிக பாகை கிரகம் சொல்லும் முன்ஜென்ம ரகசியங்கள் பற்றி அறிதல். அதிக பாகை கிரகம் மற்றும் பாவம் சொல்லும் பிறப்பின் நோக்கம், அதை எப்படி இயக்குவது? அதிக பாகை கிரகத்திற்கு கோவில்கள் மற்றும் தான தர்ம பரிகாரங்கள். புஷ்கர நவாம்சம் சொல்லும் முன்ஜென்ம கர்மா ரகசியங்கள் பற்றி அறிதல். புஷ்கர நவாம்ச கிரகங்கள் மற்றும் பாவங்களை எப்படி இயக்குவது? புஷ்கர நவாம்சத்திற்கு நதி பரிகாரங்கள் மற்றும் வாழ்நாள் வெற்றி பரிகாரங்கள். மரபணு ஜோதிடத்தில் முன்ஜென்மம், நிகழ்ஜென்மம், அடுத்த ஜென்ம கர்மா ரகசியங்களை பற்றி அறிதல். மரபணு ஜோதிடத்தில் லக்னம் முதல் 12 பாவங்களுக்கு பலன் அறிதல். புகழ், வருமானம், முயற்சி, வீடு, நிலம், வாகனம், குழந்தை பிறப்பு, கடன், நோய், வழக்கு, திருமண வாழ்க்கை, ஆயுள், மரணம், ஆன்மீக வாழ்க்கை, தொழில் நிர்ணயம், லாபம், வெளிநாட்டு வாழ்க்கை. மரபணு ஜோதிடத்தில் 12 ராசிகளுக்கு பலனறிதல். மரபணு ஜோதிடத்தில் 27 நட்சத்திர கோவில்கள் மற்றும் வாழ்வியல் பரிகாரங்கள். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் பஞ்சதந்திர விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் ஜோதிட ஆர்வலர்கள் எந்த ஜோதிட முறையை பின்பற்றினால் நல்ல பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பதை சிறப்பாக சொல்லித்தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு நடைபெறுகின்றது. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894. டைரக்ட் கிளாஸ் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த டைரக்ட் கிளாஸ்ல வந்து ஒரு எல்இடி ஸ்க்ரீன்ல நிறையா ஒரு 3D டைமென்ஷன்ல வந்து அந்த மேப் போட்டு காமிச்சு அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு விருப்பம் இருக்கு. பட் அது கொஞ்சம் டைம் பத்த மாட்டேங்குது. ஸோ இதுவே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க, எப்படி வாஸ்து வந்து நீ ஆன்லைன் கிளாஸ்ல இவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக கொடுக்குற அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அஸ்ட்ராலஜி ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த புரிகிற மாதிரி கொண்டு போய் சேர்த்திட்டாலே நீங்கள் வந்து அதை சூப்பராக பண்ணிடலாம். நம்ம சொல்லக்கூடிய விளக்கம் தான் முக்கியம். அந்த மூளைகள்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் பெரிய வாஸ்துவில் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிறவங்களே கேட்பாங்க, எப்படி நீங்கள் வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறீங்க, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க.
ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கணும். அது ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனால் அது வீட்டில் செக் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அப்போ அது வந்து ஒரு சித்தின்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து சித்தி வேணும் நமக்கு. அதாவது லைக் எப்படின்னா, போர்டே இல்லாமல் கிளாஸ் எடுக்க தெரியணும். ஒரு அரச மரத்துக்கடியில் உட்காந்து ஒரு கிளாஸ் எடுக்க சொன்னால் ஒரு 50 பேர் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா ஒரு வார்த்தை கூட போர்டில் எழுதக்கூடாது. வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தையாலே எல்லா மாணவர்களுக்கும் புரிய வைக்கணும். அந்த ஸ்டைல்லையும் கிளாஸ் எடுக்க தெரியணும். ஒரு ஹெச்டி கேமராவில் ரெக்கார்டிங் கொடுக்குற அளவுக்கு கிளாரிட்டியாக ஒரு போர்டில் கிளாஸ் எடுக்க சொன்னாலும் எடுக்க தெரியணும். அந்த குவாலிட்டியை ஒரு குரு வளர்த்துக்கிட்டா தான் அந்த மாணவர்களுக்கு அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரில் மேபி அது வந்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்கிறேன். அப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அப்போ அந்த டைமில் இன்னும் வாஸ்துவில் நிறையா அப்டேட் பண்ணிவிடுவேன். நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு வகுப்படுப்பேன். அப்போ டைரக்ட் கிளாஸ்க்கு வாங்க. அப்போ நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஓகே, வாழ்த்துக்கள். நாராயணமூர்த்தி சார். குருஜி வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் குருஜி. உங்களுக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் உங்க தாழ் பணிந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் நான் உட்காரும் போது பாத்தீங்கன்னா தெரியும், கண் கலங்கி தான் உங்க முன்னாடி உட்காந்தேன் நான். இப்போ என் வீடே என்ன வாஸ்து பிரச்சனையில இருந்தாலும் பரவாயில்ல, சரி செஞ்சுக்கலாம். சரி செய்ய முடியாத இடத்த வாழ்வியல் பரிகாரம் மூலியமா கொஞ்சம் சரி செஞ்சுப்போன்ற ஒரு நம்பிக்கை பெரிய அளவுல வந்துருச்சு. மிக்க மிக்க ரொம்ப நன்றி. என்ன சொல்றது, எனக்கு பேச வார்த்தைகள் வரல குருஜி. நிஜமாவே ஒரு ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கு எல்லாமே. அந்த மேடம் அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு மணிமுகுடம் மாதிரி நாங்கள் சூட்டணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கும் இருக்கு. ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அப்படி இப்படி பின்னாடி இருக்கவும் என்னால் கிளாஸஸ் கண்டினியூஸாக உங்க கூட கண்டினியூ பண்ண முடியல. வரும்போதெல்லாம் எனக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு கிளாஸஸ் ஜாயின் பண்ணிடணுன்ற ஒரு இதில் தான் இருக்கேன். அது என்ன கிளாஸஸ் போயிட்டு இருக்கோ, நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க கிரக ரீதியாக எல்லாமே படிக்கிறதுக்கு நான் பிப்ரவரிக்கு அப்புறம் போடுவேன்ப்பா அப்படின்னு இருந்தீங்க. ஸோ அதனுடைய கண்டினியூஷனையும் நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன் குருஜி. நான் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிஷோக் சார். வணக்கம் ஜி. ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட வந்து இந்த வாஸ்து வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சப்ஜெக்ட். எனக்கு வந்து இதில் வந்து ஒரு சரியான குரு கிடைக்கல. அதுதான் வந்து உண்மை. நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி எனக்கு தெரியல. நீங்கள் சடனாக போட்டோன்னு எனக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். ஒவ்வொரு கிளாஸுமே இட்ஸ் ஒர்த் இன் கோல்டு. ஸோ நீங்கள் கொடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய என்ன பிரச்சனைகள் என்ன காரணம் தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணுறப்போ நிறைய விடை தெரியாத பல கேள்விகளுக்கு வந்து இதில் வந்து எனக்கு நிறைய பதில் கிடைச்சிது. ஸோ அதுங்களாம் லாஸ்ட்டாக நீங்கள் பரிகாரங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. நான் வந்து பர்சனலாக நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா என்னுடைய சொந்த வீடு ஊரில் இருக்கு. அங்கே வந்து நிறைய வாஸ்து குறைபாடு இருக்குன்றது தெரிஞ்சுது. இருந்தாலும் இதில் வந்து டீட்டெயில்டாக நிறைய அனாலிசிஸ் பண்ணி இப்போ வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முடியுது. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் மேலும் உங்கள்கிட்ட நான் நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த ப்ராஜெக்ட் முடியல, கொஞ்சம் டைம் ஷெட்யூல் கொஞ்சம் இதாகிடுச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது நான் இந்த சகுனம் நிமித்தம் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, நானே கேட்கலான்ட்டு இருந்தேன். அந்த பிரசன்னம் பார்ப்பது எப்படி, அதுல இருந்தா நான் கண்டிப்பாக சேரலாம் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அது இருக்கிறப்ப கண்டிப்பாக அந்த மாதிரி ரிலேட்டடாக நான் ஜாயின் பண்ணுறேன். டவுட் இருக்கு, இப்போ கேட்கலாமா இல்லை உங்களுக்கு தனியாக மெசேஜ் அனுப்பலாமா? உங்களுக்கு டைம் மெசேஜ் போடுங்க சார், நான் கிளியர் பண்ணுறேன். சரிங்க, ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. உங்களுடைய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் லெசன்ஸ் நிறைய கற்றுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். இந்த இதில் எல்லா இடத்துலையுமே மினிமம் இந்த கோர்ஸ்க்குலாம் மினிமம் 10-20,000 ரொம்ப கேஷுவலாக வாங்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிறப்போ இது வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருக்கும் அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு இந்த வாஸ்து கோர்ஸ்க்கு வந்து இவ்வளோ கம்மியான ரேட் யாரும் வைக்கிறதே கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் வைப்பாங்க. அதுவும் நிறைய பாயிண்ட்ஸ் இவ்வளோ டீட்டெயில்டாக நம்மளும் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நமக்கு எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ. ஆர் மாலதி மேடம்.
மாலதி மேடம் இருக்கீங்களா? ராஜலட்சுமி மேடம். பண்ணிட்டியா? வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் கேமரா ஆன் ஆகல. சாரி சார். சொல்லுங்க. உங்களோட கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய விஷயங்கள் கத்துண்டேன். எனக்கும் 2 குழந்தைகள் இருக்கு. உங்ககிட்ட கிளாஸ் படிக்க ஆரம்பிச்சப்பறம் அந்த முடக்கு தோஷம், முடக்குன்னா என்னன்னே தெரியாது. பட் முடக்கு தோஷ பரிகாரங்கள் ஒரு பையனுக்கு பண்ணப்பறம் உடனே அவனுக்கு வேலை கிடைச்சிருது. 2வது பையனுக்கு உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க ஆஃபீஸ்ல கான்டாக்ட் பண்ணலான்னு. நீங்க நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் கத்துக் குடுத்துருக்கீங்க. அதுல என்னால ரொம்ப வேகமா என்னால போ முடியல. ஒரு ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்கேன். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீங்க ரொம்ப பொறுமையா என் பிரதர்ஸ் கூட என் ஹஸ்பண்ட் யாரா இருந்தாலுமே ரொம்ப கொஞ்சம் கோவப்படுவாங்க. ஆனா நீங்க இவ்வளவு பொறுமையா கடைசி வரைக்கும் ஹேண்டில் பண்ற விதம் ரொம்ப பாராட்டக்கூடிய வகையில இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இது புரிஞ்சுட்டேன் நான். என்னோட சன்னுக்கும் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும். ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க, அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு நிறைய ஜாதகம் ரொம்ப பார்க்க தெரியாது. ஆனா நிறைய டவுட்ஸ் இருக்கு சார். உங்ககிட்ட அந்த குரூப்ல போட்டா நீங்க கொஞ்சம் சொல்லுவீங்களா? அதை தனியா ஆஃபீஸ் நம்பருக்கு அனுப்புங்க. அதை நான் பார்ப்பேன் மேடம். ஓகே ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ராஜலட்சுமி மேடம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வீடுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு வீடு பெரிய வீடா கட்டணும் அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய ஆசை இருக்கு சார். அப்புறம் பிசினஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு எனக்கு. ஸோ உங்க வாஸ்து கிளாஸ் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு நான் நினைச்ச மாதிரியே நான் வீடு கட்டலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ல வந்து குரு ராகு இருக்கு சார். குரு வக்ரமா இருக்கு. ஸோ அது வந்து நம்ம 3ல இருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? அது ஆமா, அப்படிதான் எடுத்துக்கணுங்க. 3 எடுத்துக்கலாம். ஸோ அப்ப வந்து குரு நல்லா இருக்கு. ஆனா குரு வந்து வதைத்தாரையில இருக்கு. நட்சத்திரம் வந்து வதைத்தாரையில இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம குரு வந்து வலிமை குறுமையா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமாங்க, வலிமை கெட்டு போயிடுச்சுன்னு எடுத்துக்கணும் வதைத்தாரைனா. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து செவ்வாய் 10ல இருக்கு சார். ஓகே. 10 அது வந்து சம்பரத்தாரையா தான் இருக்கு. அது நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்து குலதெய்வ அருள் எனக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து முன்னோர்களோட சொத்தும் எனக்கு வந்து கிடைக்கும்னு எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம். சொத்தெல்லாம் கிடைக்குங்களா சார் அது? நான் இப்போ எனக்கு வந்து தானே, அது நல்லா தானே இருக்கு. என்ன சார்? முன்னோர்கள்னாலே 5ஆம் பாவம். அது நல்லா அமைச்சதுனால அது கிடைக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் சொத்தெல்லாம் இருக்கு சார். சொத்து, ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா என் கைக்கு எதுவும் கிடைக்கல. இப்ப எனக்கு மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆச்சு. அது நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது கிடைக்கும்னு சொல்லிட்டு. பட் அது எனக்கு கிடைக்கவே இல்ல. ஸோ அதுதான் நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப அது எப்படி எனக்கு கிடைக்குமா இல்லையா? இல்ல நான் வந்து வேற ஸ்டெப்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சேன். எங்க தாய்மாமா கிட்ட தான் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்க வந்து இன்னும் குடுக்கல எனக்கு. ஸோ அந்த இஷ்யூவும் இருக்கிறதுனால தான் நான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஸோ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஓகே எல்லாமே நல்லா தான் சார் இருக்கு. ஒன்றும் பெருசா ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல. ஆனா எனக்கு இது மட்டும் வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது. இன்னும் கிடைக்கல அது. இது அது அது பேர் உண்டான பரிகாரத்தை ரெகுலரா பண்ணிட்டே வாங்க. என்ன சார்? அந்த செவ்வாய்க்கு உண்டான பரிகாரத்தை ரெகுலரா பண்ணிட்டே வாங்க. ஓகே சார். ஓகே. அப்புறம் நீங்க முன்னாடி நான் கருணாகம் வீடியோலாம் பார்த்துருக்கேன் சார் உங்களுது. 2023 ஆகஸ்ட்லேருந்து நான் வந்து பிரதோஷ பூஜை வந்து பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு வந்து கருணாகம் வனசீகரணம் ரெகுலரா நான் பண்ணிட்டே இருக்கேன் சார். இப்போ போன வருஷம் அந்த 2024 நவம்பர் தான் நான் வந்து அந்த திருமலைப்பாடி அதுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 29 என்னோட பர்த்டே அன்னைக்கு போனேன் பிரதோஷ பூஜைக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்னால போக முடியல. நான் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணதுனால அந்த இதுக்கு என்னால போக முடியல. கொஞ்சம் இதுவா இருக்கு. எனக்கு ஃபினான்ஷியலா ரொம்ப இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் தான் சார் இருக்கு. நியூமராஜி கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தேன். பட் எனக்கு அது ஜாயின் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியலா கொஞ்சம் இஷ்யூஸும் எனக்கு இருக்கு. இப்போ எனக்கு இந்த சொத்து எனக்கு வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்க்குறேன். பட் அது இன்னும் எனக்கு கிடைக்கல. ஸோ இதுக்கு என்ன பண்ண முடியுமா சார் இப்போ இது? எனக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா ஏன் கிடைக்க மாட்டேது சார் அது? ஆனா பரிகாரம் மட்டும் செய்யுங்க. செவ்வாய் என்ன நட்சத்திரத்துல நிக்கிறாரோ அந்த உணவை தானம் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஓகே. இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு பயங்கரமா கோவம் வர வருது சார். நம்ம பேசாம கேஸ் குடுத்துடலாமா? அந்த அளவுக்குலாம் நான் யோசிக்கிறேன் சார். ஏன்னா எனக்கு அவ்ளோ தூரம் எனக்கு ஹெல்த் இஷ்யூவும் நெறைய வருது. ஃபினான்ஷியலா என்னால சமாளிக்கவே முடியல. நானும் இப்ப ஏதாவது பண்ணி நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நானும் பார்க்குறேன் ஃபேமிலியா. பட் எங்க ஹஸ்பண்ட் மட்டும் தான் இப்ப வொர்க்கிங். நான் வந்து ஹோம் மேக்கர் தான். ஸோ நானும் இத வொர்க் பண்ணணும்னு பார்த்து தான் இந்த ஃபீல்ட்ல நான் வந்தேன். பட் அது இன்னும் ஸ்ட்ரகிள் சரியாகல. ஸோ நான் வந்து அதான் யோசிக்கிறேன். நம்ம என்ன பண்ணனா, இப்ப எனக்கு அந்த சொத்து கிடைச்சது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா குரு பயிற்சி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மே மாசம் குரு பயிற்சி ஆகுது இல்லைங்களா?
ஓகே சார். இப்ப நான் வந்து என்ன விஷயம்னா லீகலா போலாம் அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன். அப்படி பண்ணலாமா சார்? அது கரெக்ட்டா வருமா? சரியா வருமா? அது ஜாதகம் பார்க்கணும். இந்த டைம்ல ம். தசாபுத்தி என்ன நடக்குது? 6ஆம் பாவம் எப்படி இருக்கு? நீங்க ராகு போன தசை. ஜெயிப்பீங்களா? சாதகமா இருக்குமா? ம். அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கணும். நீங்க பர்சனல் அப்பாயின்ட்மென்ட் போடுங்க. பார்த்து நான் சொல்றேன். இப்ப ஆக்சுவலா நம்ம கேஸ் எல்லாம் போடணும்னா நமக்கு நல்லா இல்ல சார் நம்ம கேஸ் எல்லாம் போடணும். இல்லைன்னா வந்துரும்ல சார் அதுவே? கிடைக்கும் தானே சார் நல்லா இருந்துச்சுன்னா? பேருக்கு கேஸ் போட்டு தான் கிடைக்கணும்னு இருக்கும். அது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணணும் மேடம். 6ஆம் பாவம் எப்படி இருக்கு? 11ஆம் பாவம் எப்படி இருக்கு? இதெல்லாம் 6ஆம் பார்த்தா இடத்துல சுக்கிரன் வந்து 11ல இருக்கு சார். அதுவும் அதுதான் நட்சத்திரம் நல்லா இல்ல. விசாக நட்சத்திரம் சுக்கிரன். நீங்க பர்சனல் அப்பாயின்ட்மென்ட் போடுங்க. நான் ஓகே. பார்த்து சரிங்களா? சார் அப்புறம் நம்ம வந்து அந்த இது சொன்னீங்கல்ல சார், நீங்க அந்த கால ம் அந்த இந்த பரிகாரம் சொன்னீங்கல்ல சார், வாழ்நாள் பரிகாரம் சொன்னீங்கல்ல சார் அது. என்னோட ஹஸ்பண்டோட நட்சத்திரம் நான் அதுவும் பார்த்தேன் உங்களுக்கு. அது வந்து நீங்க புனர்பூசம் சொன்னீங்க. புனர்பூசம் வருது. ஒரு நிமிஷம் இருங்க சார். புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு நீங்க வந்து பேம்பு ட்ரீ வைக்க சொன்னீங்க சார். பேம்பு ட்ரீ வச்சு அதுல வந்து குரான் வைக்க சொன்னீங்க. ஆனா புனர்பூசம் வந்து பார்த்தீங்கன்னா, முடக்கா வருது சார் அது. என் ஹஸ்பண்டுக்கு அது முடக்கா வருது. அது பண்ணலாமா சார்? பிரச்சனை தான். முடக்க நிவர்த்தி பண்ணிட்டு அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். முடக்கு நிவர்த்தி நாங்க பண்ணோம் சார். நவம்பர் மாசம் நாங்க ஆனா நட்சத்திரம்லாம் நாங்க பண்ணல. நாங்க ஜெனரலா போயிட்டு கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தோம். ப்ராப்பரா அந்த நட்சத்திரம் பார்த்து முடக்க நிவர்த்தி பண்ணணும். ஓ! ஓகே. அப்புறம் புனர்பூசம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வேதை நட்சத்திரமா வருது சார். அப்ப பேம்பு ட்ரீ வச்சா எனக்கு செட் ஆகுமா சார்? உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். அப்ப குரான் மட்டும் சார் கேதுன்னா வந்து கிறிஸ்டின் தானே சார். ஏன் குரான் வைக்க சொன்னீங்க சார்? 4ல கேது இருக்கு என் ஹஸ்பண்ட்க்கு. இல்ல. ராகு சார்? கேது வந்து பைபிள். ஆனா நீங்க குரான் தான் சார் சொன்னீங்க. அப்ப வேற ஏதாவது பர்பஸ்க்காக சொல்லியிருப்பேன் நானு. மிதுன லக்னம் சார். மிதுன லக்னம் 4ல கேது இருக்கு. நீங்க சொன்னீங்க புனர்பூச நட்சத்திரம். ஸோ அத நீங்க வந்து இது பண்ணுங்க. அதாவது 4ஆம் அதிபதி புனர்பூச நட்சத்திரத்துல இருக்கு. அதனால அப்படி சொன்னீங்கன்னு நெனைக்கிறேன். ஆனா அது வந்து கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா கேதுன்னா நமக்கு சர்ச் அதான் டவுட் இருந்துச்சு எனக்கு. கேதுன்னா நம்ம கிறிஸ்டின் தானே சொல்லுவோம். நீங்க நம்பருக்கு அனுப்பி வச்சு கேளுங்க. நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். ஓ! சரி சார். அப்புறம் ரமேஷ் சார். டவுட்ஸ் இருக்கிறவங்க நம்பருக்கு அனுப்பி வைங்க. ஸோ அப்போ கிளியர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஃபீட்பேக் செஷன் போயிட்டு இருக்கறனால ஃபீட்பேக் முடிக்கணும். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேரை மாத்தணும் சார். 6 போட்டு கடைசியா போட்டுருங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ எனக்கு வாஸ்து பத்தி ஒண்ணுமே தெரியாது சார். நான் இருந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்குன்னு சொன்னேன். ஆனா வடகிழக்குன்னு நான் கிளாஸ்க்கு வந்த கூட தெரியும். எனக்கு சுத்தமா தெரியாது வாஸ்து பத்தி. சரிங்க. அப்புறம் ஒரு ட்ரிப்பு என் கம்பெனில சப்ளை பண்றது கூப்பிட்டு தான் அஸ்ட்ராலஜி படிச்சுட்டு இருக்கீங்கள வந்து எனக்கு வீட்டு வாஸ்து பார்த்து கொடு அப்படின்னாரு. நான் சொன்னேன் அது இன்னும் படிக்கலைங்க. நான் இது மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கேன். சும்மா வாசம் தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போனாங்க சார். சரிங்க. கூட்டிட்டு போன காமனா சொன்னேன். கனி உள்ள இருக்குது ஜலம் கலை கரெக்டாக முடிச்சு தப்பிச்சு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட அந்த போன வருஷம் படிச்சிருக்கோம் சார். 2022 எனக்கு வேற கிளாஸ் இருந்தனால இதை படிக்க முடியல. அன்னைக்கு நீங்க அந்த வருஷம் தான் நீங்க அதை எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சரிங்க சார். சரி. 2022. ஆனா வேற கிளாஸ் போயிட்டுனா இதை நான் அட்டன் பண்ண முடியல. அப்போ அட்டன் பண்ணணும் ரொம்ப நாள் எனக்கு இந்த ஏம் இருந்துட்டே இருந்துச்சு. சரி படிச்சிடலாம், இது மட்டும் ஏன் பெண்டிங்ல இருக்கு, படிச்சிடணும் அப்படின்னு எனக்கு மனசு பார்த்துட்டே இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சார், இப்போ ஒவ்வொரு வீட்டிலும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க கிளாஸ் எடுத்துங்க, ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது இப்படி இருக்கும். நம்ம இருக்கிற இடத்துலையும் கூட தென்கிழக்குல வந்து பாத்ரூம் இருக்குங்க சார். ஆனா இந்த காம்பவுண்ட் ஹவுஸ் ஓனர் பையன் வந்து மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். சரிங்க. அது வந்து கரெக்டா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விஷயம் நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டு சார். வேற ஒன்றும் சொல்லு சார். நீங்க எப்பவுமே தெளிவுறா சார். ஒரு எந்த குழப்பம் பண்ணாலும் தெரிஞ்ச நீராட்ட அழகாக ஒவ்வொரு பதில் சொல்றீங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நேரம் டைம் எடுத்து விரும்பல. ரொம்ப லேட் ஆயிடுச்சு சார். நிறைய பேச நினைச்சேன். அடுத்த நாள் பேசிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. ராம்குமார் சார். சார் ரொம்ப வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த பிரபஞ்சத்திட்ட நான் ரொம்ப நாள் ஒரு விடைக்காக தேடிட்டு இருந்த இடத்துல உங்கள் கிளாஸில் என்ன டவுட்ஸ்லாம் இருந்துச்சோ, நான் என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அதை அப்படியே நான் உங்கள் மூலியமாக இந்த காலச்சக்கர வாசத்தில் நான் நல்லபடியாக படிச்சிட்டேன் சார். கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவே ஒரு பெரிய புண்ணியம் நினைக்கிறேன்.
அப்புறம் வாழ்வியல் பரிகாரங்கள்ல நீங்க சொன்ன விஷயங்களை நான் ஃபாலோ பண்ண இந்த பிரபஞ்சம் வந்து அடுத்தடுத்து நான் எந்தெந்த கோயிலுக்கு போகணும், எந்தெந்த இடத்துக்கு போகணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் டெய்லி ஒவ்வொரு திதிக்கு நான் வந்து போய் ஆற்றங்கரையில் போய் குளிச்சுட்டு வந்தேன். அது தொடர்ந்து 48 நாள் ஒரு 36 டேஸ் பண்ணிட்டேன் சார். பண்ண என்னோட இதில் என்னென்ன சேஞ்சஸ், ஒரு நல்ல நல்ல சேஞ்சஸ்லாம் நிறைய நடக்குது சார். அடுத்தது நான் எங்கே போகணும் வரணும் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்குது சார். ஒரு பெரிய மாற்றம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ காலச்சக்கர வாசத்தில் நான் என்னென்ன தெரியணும்னு ஆசைப்பட்டேனோ எல்லாமே நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டேன் சார். இது வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி எங்களுக்கு இன்னும் நீங்கள் நிறையா ரொம்ப வழிகாட்டணும்னு நான் கைண்ட்லி கேட்டுக்கிறேன் சார். சார் கைண்ட்லி சஜஸ்ட் இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த டவுட் செக்ஷன் மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் எனக்கு கொஞ்சம் ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கனால கொஞ்சம் எடுத்தோடனே புரியாது. கொஞ்சம் ப்ரொஃபஷனல் உள்ளவங்க டக்குன்னு அவங்க பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணிடுவாங்க. இப்போ எங்களை மாதிரி இப்போ எல்கேஜிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து வரவங்களுக்கு கொஞ்சம் புரிதல் கொஞ்சம், ஏன்னா இன்னும் இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குற கருத்தை இன்னும் நாங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டா தான் இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இப்போ அடித்தா இப்போ தேடி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் மற்றவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும். உங்கள் பேரை நாங்கள் காப்பாற்றணும். அது உங்கள் ஸ்டூடெண்ட்னா இன்னும் ஸ்ட்ராங்காக நாங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிறதுல நாங்கள் ஒரு பெருமை பண்ணோம். இன்னும் டெவலப் பண்ணிக்கணும், இன்னும் ஸ்ட்ராங்காக பேசணுங்கிறதுக்காக நான் அந்த கைண்ட் ரெக்வெஸ்ட் நான் கேட்குறேன் சார். ஆமாம் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சார் ஒரு சின்ன டவுட் சார். சார் ஒரு 6 மாதமாக வீடு கட்ட முடியாமல் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். அந்த டவுட்ஸ் மட்டும் நான் பர்சனலாக அவங்களுக்கு கேட்குறேன் சார். அதுக்கு மட்டும் கொஞ்சம் கைண்ட்லி ஆன்சர் பண்ணுங்கள் சார். ஆமாம் சார். சார் கன்னிமூலை படிக்கட்டு மட்டும் சார் கொஞ்சம் மூடிய நிலையில் இருக்கலாமா இல்லை ஓப்பனாக இருக்கலாமா சார்? எப்படி சார்? விருச்சிகை இலக்கணம் சார். விருச்சிக தலைவாசல் சார். கன்னிமூலை படிக்கட்டு வருது சார். ஆமாம் சார். சார் அது காம்போஸ்ட் சார் கேட்கல சார். கன்னிமூலை படிக்கட்டே வந்து மிஸ்டேக் தான் சார். அது சொல்லியிருந்தீங்க சார். சார் இப்போ நான் காம்பஸில் போயிட்டு நான் பார்க்கும்போது அது வெஸ்ட் டைரக்ஷனில் வருது சார். அது எப்படி சார்? இப்போ பிளானில் டிவைட் பண்ணி பார்க்கும்போது அது கன்னிமூலை. இப்போ நீங்கள் காம்பஸ் டைரக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி போய் பார்க்கும்போது வெஸ்ட் ஃபேஸிங்கில் வருது. வெஸ்ட் வந்து ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். சரி சார். எப்படி அமைச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்கணும் சார். ஓகே சார், உங்கள்கிட்ட ஒரு பர்சனல் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் சார். சார் பேர் ராம்குமார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சத்யவாணி மேடம். சத்யவாணி சிவகுமார் மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், பேசுங்க. நீங்க சொன்ன வாஸ்து இதுல எல்லாமே அப்ளை பண்ணி பார்க்கும்போது எல்லாமே சரியாக பொருந்துச்சு. இன்னும் வகுப்பு எடுப்பதற்கு உங்களை நான் வாழ்த்துகிறேன். அடுத்தது இன்னும் தொடர்ந்து படிப்பேன். நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் மேடம், நன்றி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தங்கமணி மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணி 3 நாள்லயே அம்மா இறந்துட்டாங்க சார். சரிங்க. நான் உத்திர நட்சத்திரம் சார். உத்திராடத்துல மகர லக்னம். உத்திராடம் எனக்கு செவ்வாய் தான் 4ஆம் இடம் சார். செவ்வாய் வந்து மகர லக்னத்திலேயே உத்திராட நட்சத்திரம் இருந்ததுங்க சார். அன்னைக்கு வந்து செவ்வாய் நிமிஷம் 27ஆம் தேதி. நான் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் உங்க கிளாஸே என்னால அட்டன் பண்ண முடியும். காரியம் எல்லாம் முடிஞ்சு நான் ஒரு 10 கிளாஸ் தான் சார் ஜாயின் பண்ணிருக்கேன், பார்த்துருக்கேன். பாருங்க, பார்த்துட்டு அது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா மெசேஜா போடுங்க, கிளியர் பண்ணிக்கலாம் மேடம். சரிங்க சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. யாகு சார்.
தியாகு சார் உங்கள் வாய்ஸ் கிளியராக கேட்கல. ட்ராவலிங்கில் இருக்கீங்கன்னா பார்த்து கவனம் சார். டிரைவிங் பாருங்கள். மெசேஜாக கூட உங்கள் ஃபீட்பேக் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாசுகி மேடம். சார் வணக்கங்க சார். வணக்கம் மேடம். சார் இப்போ கிட்டத்தட்ட 22வது வருஷத்துலேருந்து உங்க கூட உங்க கிளாஸஸ் எல்லாமே நான் உங்க கிளாஸஸ் எல்லாமே கேட்டிருக்கேங்க சார். இதெல்லாம் பட்டிருக்கிறோம். என்னோட லைஃப்ல வந்து உங்க கிளாஸஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போது என்னோட ஒவ்வொரு பிரச்சனையும் கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்குதுங்க சார். இப்போ மேக்சிமம் பிரச்சனைகள்லாம் பாதி பிரச்சனை கம்மியாயி இன்னும் எங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்துருச்சு. இன்னும் எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எல்லாம் வந்துருச்சு. இப்ப எடுத்த 20 கிளாஸ் பக்கத்துல நான் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த அஸ்ட்ரோ வாஸ்து கிளாஸ் வந்து நம்ம லைஃபுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குங்க சார். இதுதான் பெரிய ஹைலைட்டா இருக்கு. ஆனா இப்ப ரெண்டாவது ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே எல்லாத்தையும் கோத்ரோ பண்ண முடியும். செகண்ட் டைம் அதுல கோத்ரோ பண்ணும்போது நிறைய சந்தேகம் எல்லாம் வருது. அது மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த டவுட் செஷன் கொஞ்சம் இது பண்ணாங்க. இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜ் போட்டா எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடி எல்லாமே உங்க எல்லாரும் சொன்னதெல்லாம் அப்படியே நாங்க ஆமோதிக்கிறோங்க சார். எதுலயும் உங்களுடைய கிளாஸை பத்தி இனிமேல் எந்த காரணத்தை கொண்டு கிளாஸ் எடுக்கிறத மட்டும் நிறுத்திடாதீங்க. அதுதான் எங்க தாழ்மையான வேண்டும். மற்றபடி இப்போ வீடு கட்டிட்டேங்க சார். நீங்க 3ஆம் தேதி இன்விடேஷன் அனுப்பிடுறேங்க சார். வந்துடும். உங்க ஒய்ஃபையும் கூப்பிட்டு வந்துடும். அப்புறம் நீங்க அப்பா ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்து. கூடிய சீக்கிரம் அப்பா ஆயிரம் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஒரே ஒரு டவுட். சனி தசை வந்து நடக்குது, செவ்வாய் புத்தி. நான் தெற்கு பார்த்த வீட்டுலதான் இருக்கு. இப்ப செவ்வாய் வந்து எனக்கு வதை நட்சத்திரத்துலதான் இருக்கு. ஆனா சனி வந்து புஷ்கர திருவோணம் 2ல இருக்கு. இப்ப நான் அதை என்ன பண்ணலாம்? வீடு மாத்திதான் ஆகணுமா? ஏன்னா அடுத்தது வரப்போ மேல இருந்து செவ்வாய் புத்தி, சனி தசையில செவ்வாய் புத்தி. தெற்கு பார்த்து இருக்குங்களா வீடு? வீடு தெற்கு. இப்ப இருக்கிறது வந்து தெற்கு பார்த்து. அது இப்ப கேஸ்ல தான் இருக்கு. சரிங்க. அது செவ்வாய் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா வீடு மாற்றணும். செவ்வாய் இதுலதான் இருக்காங்க. ஹையர் டிகிரி தான். வதை நட்சத்திரம், பகை நட்சத்திரம் பகை நட்சத்திரத்துல அப்படிலாம் இருந்ததுன்னா மாற்றணும். இல்லைன்னா அது ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும். மாத்திடுறது நல்லா. ஆமாங்க சார். இப்ப இந்த வேலைக்காக செந்தாமரை கண்ணன் கோயிலுக்கு போக சொல்லியிருந்தேங்க சார். ரெட்டை திருப்பதி. சரிங்க. சன்னுக்கு ஓகே. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அந்த செந்தாமரை கண்ணன் அப்படின்னு போட்டிருக்கானா ரெட்டை திருப்பதி கோயில் போகணுமா? இல்ல அங்க இருக்கிற அந்த சுவாமி பேரு செந்தாமரை கண்ணன்? சுவாமி பேரு பெருமாள் பேர் வரும். இரட்டை திருப்பதிங்கிறதே வந்து ராகுகேது ஸ்தலம் தான். அங்க பெருமாளும் இருக்காங்க. அதான் அந்த செந்தாமரை கண்ணன் தான் போட்டிருந்தீங்க. அப்ப அந்த சாமிக்கு தான். திருப்பதி கோயில் தான். அங்க போனாலே அந்த பெருமாள் கோயிலையும் பார்த்துட்டு அந்த ராகுகேதையும் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிங்க சார். கண்டிப்பா இன்விடேஷன் அனுப்பியிருக்கிறேங்க சார். கண்டிப்பா வந்துடணும். அவங்க கிட்டயும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிங்க சரிங்க. கோயம்புத்தூர் தான். ஓகே மேடம், முயற்சி பண்றேன். தேங்க்யூ தேங்க்யூ. வெற்றி சார். வணக்கம் சார். வணக்கம். கேக்குதுங்களா சார்? சார் லாஸ்ட் கிளாஸ் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால அட்டன் பண்ண முடியலங்க சார். சரி. அது அப்போ அந்த பரிகாரங்கள்லாம் கேட்க முடியலைங்க சார். அது இப்போ சொல்லவாங்க சார் என்னோட டேட் ஆஃப் பர்த் இது? அந்த இது வந்து எனக்கு தனியா அனுப்பிச்சு வைங்க மேடம். சரிங்க சார். நம்பருக்கு அனுப்பி வைக்கிறேன் சார். கிளாஸஸ் கொஞ்சம் லேட்டா தான் சார் ஜாயின் பண்ணேன். அதனால எல்லா வீடியோஸும் பார்க்க முடியல. பார்த்துட்டு டவுட் இருந்தாலும் அனுப்பி வைக்கிறேங்க சார். சரிங்க சார். கிளாஸஸ் எல்லாம் ஒண்டர்ஃபுல் சார். வெரி இன்ஃபர்மேட்டிவ். எல்லாமே வந்து இப்போ லாஸ்ட் 1 இயரா உங்க கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்றேன் சார். எல்லாமே வெரி இன்ஃபர்மேட்டிவா தான் சார் இருக்கு. ரொம்ப நியூவா தான் சார் இருக்கு. அப்போ லேர்ன் பண்ணிட்டு இருக்க இதுல தான் சார் இருக்கிற ஸ்டேஜ்ல தான் சார் இருக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே சார். சொல்லுங்க சார். ஓகேங்க. இப்போ கிளாஸோட ஒரு நிறைவு பகுதியில் இருக்கோம். ஸோ எல்லாரோட ஃபீட்பேக்கும் ரொம்ப சிறப்பாக கொடுத்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும்.
எல்லாருக்கும் முதல்ல என்ன வரணும்னா ஒரு சோல் காலிங் ப்ரொஃபஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த சோல் காலிங்கை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம பிரபஞ்சத்தில் நல்ல நிலைமைக்கு வந்துருவோம்னு அர்த்தம். பிறப்பின் நோக்கத்தை நம்ம அறிஞ்சுக்கணும். ஸோ என்னோட வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற மாதிரி பொறுமையாக இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எடுக்கிற விஷயம், இதெல்லாமே ஒரு புரிதலுக்கு அப்புறம் வந்தது தான். சரிங்களா? வாழ்க்கைனா என்னங்கிறது ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா, நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம், என்ன நோக்கத்துக்காக பிறந்திருக்கோம், அந்த நோக்கத்தை நோக்கி நம்முடைய கவனத்தை கொடுத்து போய்க்கிட்டே இருந்தோம்னா அதில் மென்மேலும் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம ஜோதிடராக இருக்கணும், நிறைய பேருக்கு வழிகாட்டுதல் கொடுக்கணும், நமக்கு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய அறிவை அப்படியே எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கம், அதுதான் இந்த பிறப்பின் நோக்கமாக நான் நினைக்கிறேன். ஸோ அது ஜாதக ரீதியாகவும் நான் தெரிஞ்சுக்கிறனால தான் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதன் மூலிமா நீங்கள் நிறைய பேர் பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் கொடுக்க நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு, நீங்கள் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் எப்படி நான் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்து வாழ்க்கையில் மாற்றுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கணும், நீங்கள் கற்றுக்கிற விஷயத்தால் பல லட்சம் பேரை நீங்கள் மாற்றணும். ஸோ இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. நான் ஒருத்தனாலேயே எல்லாரோட வாழ்க்கையிலையும் போய் மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் வகுப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணமே. ஏன்னா இப்போ ஒரு 100 பேர் படிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் போய் ஒரு 10 பேர் லைஃப்பை மாற்றலாம். அப்போ என்ன ஒரு 1000 பேரோட லைஃப் மாறும். ஸோ ஒரு 10 பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா அவங்க போய் ஒரு 10 பேருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இந்த மாதிரி வகுப்பு எடுக்கிறதுக்கான காரணமே. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து இது பண்ணிக்கிட்டே போகலாம். இன்னொரு விஷயம், நம்ம எல்லா வகுப்புலையுமே வந்து இந்த டவுட் செஷன் நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வகுப்புலையும் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தோம். பட் லாஸ்ட்டாக கொஞ்சம் டைம் பத்தாதனால ஒரு 1 டே நான் கொடுத்துருப்பேன், நான் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் ஒரு வாரம் தள்ளி இன்றைக்கி ஃபீட்பேக் செஷன் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யாருக்கெல்லாம் ஏதாவது டவுட்ஸ் கிளியர் பண்ண வேண்டியிருந்தால் அது நம்பருக்கு அனுப்பி வைங்க. நான் ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வகுப்புகள் நிறைய எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போ உங்கள் விடிஆர் வந்து 150 கிளாஸுக்கும் நான் தான் டவுட் கிளியர் பண்ணணும். இந்த வேலையை வந்து என்னை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 150 கிளாஸ் இருக்குது. இந்த 150 கிளாஸில் வந்து டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா டவுட்ஸ் அனுப்புவாங்க. இதுக்காகவே ஆஃபீஸில் 2 பேரை வேலைக்கு போட்டிருக்கோம். என்னென்ன டவுட்ஸ் வருதுன்னு அந்த டவுட்ஸ் எல்லாம் பாருங்கள், அதை எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கன்ட்டு. நான் ஒருத்தங்க டவுட் கேட்குறாங்கன்னா அந்த டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்கே 15 டேஸ் ஆகும். ஏன்னா ஒரு நாளைக்கு அப்பாயின்மெண்ட்ஸ், கிளாஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப தான் அந்த டவுட்டே கிளியர் பண்ணுற மாதிரி சூழல் வருது. அதனால தான் மேக்ஸிமம் நான் கிளாஸில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் கேட்க முடியாத மிஸ் ஆச்சுன்னா அதை எனக்கு அனுப்பி வைங்க. ரொம்ப எமர்ஜென்சி பர்பஸாக இருக்கீங்க, ரொம்ப டீட்டெயில்டாக வாஸ்து சம்மந்தமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பர்சனல் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க. அப்போ அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் வரும்போது உங்களுக்கு இந்த கிளாஸ் சம்மந்தமான டவுட்ஸ் எதாக இருந்தாலும் அதையும் நோட் பண்ணிட்டு வந்துடுங்க. அந்த 1/2 அன் ஹவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற டைமில் என்ன பண்ணுவேன், நெக்ஸ்ட்டாக ஒரு 15 மினிட்ஸ் டைம் எடுத்து கூட உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் அந்த அப்பாயின்மெண்ட்டில் கூட கிளியர் பண்ணி விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டாப் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் படித்ததுலேயே இப்போ கேசவன் சார்லாம் வந்து நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு, டாப் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். இந்த மாதிரி டாப் ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஹையர் பண்ணிடலான்னு இருக்கேன். ஃபியூச்சரில் தான் பிளான் வச்சுருக்கேன். நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்காக ஹையர் பண்ணி ஒரு 10 பேரை டவுட் கிளியர் பண்ணுறதுக்குனே வேலைக்கு போட்டுடணும். ஏன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் டவுட் கிளியர் பண்ண முடியாது, சாத்தியம் இல்லை. ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். ஏன்னா இன்னும் ஃபியூச்சரில் வேறு விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நாமளே எல்லா இடத்துக்கும் போய் பண்ண முடியாது. இது மட்டும் இல்லாமல் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த அஸ்ட்ராலஜர் வேணாலும் போய் பாருங்கள், நம்மளை மாதிரி சர்வீஸ் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏன் அதை சொல்ல வரேன்னா, ஜாதகம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் பண்ணணுங்கிறத ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸாக ஒரு பிடிஎஃப் கொடுத்துரும். யாரும் பிடிஎஃப்லாம் கொடுக்க மாட்டாங்க. பிடிஎஃப் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸு, கோயில் சம்மந்தமான கான்டாக்ட்ஸு ஏதாவது வேணும்னு நீங்கள் எப்போ ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணாலும் அதுக்கும் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா, ஒருத்தங்க நம்மள்கிட்ட தேடி வராங்க, நம்பி வராங்கன்னா அவங்களுக்கு சரியான சர்வீசஸ் நம்ம கொடுக்கணும். பட் இதில் என்னென்னா, என்னுடைய கன்சர்ன் வச்சு ஒரு விஷயத்த பண்ணும்போது அங்கே டைம் டிலே ஆகும். ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. ஏன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க யாருக்கும் அஸ்ட்ராலஜி தெரியாது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன டிபெண்ட் பண்ணணும். சார் இது கிளைண்ட் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, இதுக்கு என்ன பண்ணலாம், எஸ் சொல்லலாமா, நோ சொல்லலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பாயின்மெண்ட்ஸில் இருந்து கிளாஸ் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் மட்டும் தான் பண்ண முடியாது. என்ன ஒரு ப்ளஸ்னால், என்னோடய ஒய்ஃபை தான் இந்த ஆஃபீஸ் ஒர்க்லாம் பார்த்துக்கிறனால அவங்க என் கூடவே இருக்கிறனால டக்கு டக்குன்னு கேட்டு வேலையை முடிச்சிடுறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். இதுக்கு ஃபியூச்சரில் நான் பிளான் பண்ணியிருக்கிறது, படிக்கிற ஸ்டூடெண்ட்டில் யார் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க, நல்லா கற்றுக்கிறீங்க, எனக்கு ஈக்குவலாக அந்த விஷயத்தை ப்ரிடிக்ட் பண்ண முடியுது, டவுட் கிளியர் பண்ண முடியறவங்கள ஹையர் பண்ணிட்டோம்னா அவங்க ஒரு வாலண்டியராகவோ இல்லை ஒரு சேலரி பேஸ்டாகவோ ஒரு எம்ப்ளாயை எடுத்துட்டா ஸோ வரக்கூடிய டவுட்ஸை அவங்க கிளியர் பண்ணுவாங்க.
அவங்களாலே கிளியர் பண்ண முடியாத டவுட்ஸாக இருந்தால் அதை நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ அப்படிங்கும்போது என்ன ஆயிரும்னா எல்லாருக்கும் ஈஸியாக அது போயிடும். அது இந்த வருஷத்தோட பிளானிங்காக வச்சுருக்கோம். கொஞ்சம் இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். எல்லா இந்த 5 வருஷம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து முடிச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் எவ்ரி இயர் ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஹையர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் டவுட்ஸ் அனுப்பி வைங்க, நான் ஃப்ரீ டைமில் ஆன்சர் பண்ணுறேன். அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா அப்போ எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஈஸி ஆகிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படிக்கிற எல்லா மாணவர்களுமே நம்மளோட இன்ஸ்டியூட்லேயே நீங்கள் வேலை பார்க்கணும், உங்களுக்கு என் மூலிமா ஒரு வருமானத்தை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் நல்லா படிக்கிறீங்களோ, எஃபெக்டிவாக உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறீங்களோ, என் மூலியமாகவே உங்களுக்கு வருமானம் வரும். அதுக்கான ஜாப் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். பெரிய லெவலில் ஒரு இன்ஸ்டியூட் உருவாக்கிட்டோம்னா டேரக்ட் கிளாஸ் மாதிரி கூட டீச்சர்ஸாக ஹையர் பண்ணி நீங்கள் டீச்சராக கூட கிளாஸ் எடுக்கலாம். அது கூட நான் சேலரி கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர் பிளானிங்கில் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். அதுவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டாக வைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கீங்க. எல்லா ஊரில் இருக்கிற மக்களுக்கும் நான் வந்து தேடி வந்து பண்ண முடியாது. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக வாஸ்து பார்க்குறீங்களா, இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க, சரி என்னால் கோயம்புத்தூர் வர முடியாது, என்னோடய ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து பார்ப்பாங்க, என்ன ஃபீஸோ நீங்கள் கொடுத்துருங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி நான் ரெஃபர் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா லட்சக்கணக்கான கிளைண்ட்ஸ் வரும்போது ஒரே ஆளால் ஒன் மேன் ஷோவாக போய் பார்க்க முடியாது. இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் அதுதான். நீங்கள் கங்கா ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு சீஃப் சர்ஜன் யாருக்கு பண்ணுவார்? மினிஸ்டருக்கு, கலெக்டருக்கு, அவங்களுக்கு மட்டும்தான் சர்ஜன் பண்ணுவார். அவரோட ஜூனியர்ஸ் 10 பேர் இருப்பாங்க, அவங்க தான் கீழே இருக்கிறவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அவரோட திறமை அவங்களுக்கும் இருக்கும். ஏதாவது கிரிட்டிக்கல் வரும்போது அவர் கூட இருந்து கைட் பண்ணுவார். ஸோ இதுதான் ஃப்யூச்சரில் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக நம்ம உருவாக்க முடியும், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம மாணவர்கள் யாரையுமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்தீங்க படிச்சிங்கன்னு போகணும் இல்லாமல், நீங்கள் எல்லாம் என்னோடய ஃபேமிலி மாதிரி. நம்ம எல்லாமே ஒரு சஸ்டிக் ஃபேமிலியில், சஸ்டிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் நம்ம எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பம். ஸோ மீண்டும் இந்த மாதிரி நிறைய வகுப்பில் கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க. நானும் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக அந்த விஷயங்களை வந்து நம்ம பிளான் பண்ணி கொண்டு போவோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் ஆஃபீஸ்க்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்காக பண்ணி கொடுக்குறேன். ஓகே. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரொம்ப ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறீங்க, ஃபீஸே கட்ட முடியல சார், எங்களுக்கு ஃபினான்ஷியலாக வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறோம், ஆனால் உங்கள் வகுப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்படி யாராவது இருக்கீங்கன்னா தாராளமாக ஆஃபீஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீஸ் ஏதாவது கம்மி பண்ணிக்க முடியறதுனா கம்மி பண்ணி கொடுக்குறோம். வேறு எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா கூட ஃபீஸ் கட்டி படிக்க வைப்போம். அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ மீண்டும் அடுத்த வகுப்பு, இலவச வகுப்பு வரக்கூடிய சனிக்கிழமை 1ஆம் தேதி இருக்குது. அதுக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு குரூப்பில் போடுவாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் கலந்துக்கோங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றி. இந்த வகுப்பை சிறப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஆன்லைன் இன்ஸ்டியூட் முத்துப்பாண்டி அவர்களுக்கும், உங்கள் எல்லாருக்கும் மெயில் ஐடிலாம் பார்த்து ஃபோன்லாம் அட்டன் பண்ணி கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற CO திவ்யபாரதி அவர்களுக்கும் உங்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வாஸ்து மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக் வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சப்ஜெக்டை விட்டுறாதீங்க, தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரியல் டைமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். போகிற இடத்துலலாம் வாஸ்து பாருங்கள், போகிற வீட்டிலலாம் பாருங்கள், பார்த்து அந்த நாலேஜை டெவலப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பார்க்குறீங்கன்னா சும்மா பார்க்காதீங்க, ஃபீஸ் வாங்கிட்டு பாருங்கள். சும்மா பார்த்தீங்கன்னா இலவசமாக பார்க்கும்போது அந்த கர்மா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். ஓகே, ரைட். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் பர்த் சீக்ரெட்ஸ், பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வில் நிரந்தர வெற்றி பெற பஞ்சதந்திர வகுப்பு, மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் ஜாதகப்படி முன் ஜென்ம கர்மா பற்றி அறிய வேண்டுமா? இந்த ஜென்மத்தில் பிறப்பின் நோக்கம் பற்றி அறிய வேண்டுமா? பாவத்தை குறைத்து புண்ணியத்தை அதிகரிக்கும் சூட்சமங்களை பற்றி அறிய வேண்டுமா? கர்மா தியரி ரகசியங்களை அறிந்து நிரந்தர வெற்றி பெற வேண்டுமா? 6 மாதமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் பஞ்சதந்திரங்களை பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா, DNA, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் பஞ்சதந்திர வகுப்பு. லக்ன புள்ளி, மாந்தி, அதிக பாகை கிரகம், புஷ்கர நவாம்ச கிரகம், DNA மரபணு ஜோதிடம். மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 21/4/2025 திங்கட்கிழமை. கால அளவு 15 நாட்கள். வகுப்பு நேரம்
தினசரி மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: நீங்கள் பிறந்த லக்ன புள்ளிக்கு பலன்கள் மற்றும் முன்ஜென்ம கர்மா ரகசியங்களை அறிதல். லக்ன புள்ளி வைத்து லக்னம் முதல் 12ஆம் பாவங்களுக்கும் பலனறிதல். லக்ன புள்ளி 27 நட்சத்திரங்கள் மற்றும் 108 பாதங்களுக்கு பலனறிதல். லக்ன புள்ளி 108 பாதங்களுக்கு சிறப்பு 108 கோவில்கள். லக்ன புள்ளிக்கு வாழ்வியல் பரிகாரங்கள். மாந்தியால் ஏற்படும் முன்ஜென்ம கர்மாவை பற்றி அறிதல். மாந்தி நின்ற 12ஆம் பாவங்களுக்கு பலன் அறிதல். மாந்தியுடன் சேர்ந்த கிரகங்கள் தரும் பலன்களை அறிதல். மாந்தி நின்ற 27 நட்சத்திரங்களை வைத்து இந்த ஜென்ம தொழில் கர்மாவை பற்றி அறிதல். மாந்தி நின்ற 27 நட்சத்திரங்கள் மற்றும் 12 பாவங்களுக்கு கோவில்கள். மாந்தி தோஷத்திற்கு தாந்திரீக பரிகாரங்கள். அதிக பாகை கிரகம் சொல்லும் முன்ஜென்ம ரகசியங்கள் பற்றி அறிதல். அதிக பாகை கிரகம் மற்றும் பாவம் சொல்லும் பிறப்பின் நோக்கம், அதை எப்படி இயக்குவது. அதிக பாகை கிரகத்திற்கு கோவில்கள் மற்றும் தான தர்ம பரிகாரங்கள். புஷ்கர நவாம்சம் சொல்லும் முன்ஜென்ம கர்மா ரகசியங்கள் பற்றி அறிதல். புஷ்கர நவாம்ச கிரகங்கள் மற்றும் பாவங்களை எப்படி இயக்குவது. புஷ்கர நவாம்சத்திற்கு நதி பரிகாரங்கள் மற்றும் வாழ்நாள் வெற்றி பரிகாரங்கள். மரபணு ஜோதிடத்தில் முன்ஜென்மம், நிகழ்ஜென்மம், அடுத்த ஜென்ம கர்மா ரகசியங்களை பற்றி அறிதல். மரபணு ஜோதிடத்தில் லக்னம் முதல் 12 பாவங்களுக்கு பலன் அறிதல். புகழ், வருமானம், முயற்சி, வீடு, நிலம், வாகனம், குழந்தை பிறப்பு, கடன், நோய், வழக்கு, திருமண வாழ்க்கை, ஆயுள், மரணம், ஆன்மீக வாழ்க்கை, தொழில் நிர்ணயம், லாபம், வெளிநாட்டு வாழ்க்கை. மரபணு ஜோதிடத்தில் 12 ராசிகளுக்கு பலனறிதல். மரபணு ஜோதிடத்தில் 27 நட்சத்திர கோவில்கள் மற்றும் வாழ்வியல் பரிகாரங்கள். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் பஞ்சதந்திர விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் ஜோதிட ஆர்வலர்கள் எந்த ஜோதிட முறையை பின்பற்றினால் நல்ல பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பதை சிறப்பாக சொல்லித்தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு நடைபெறுகின்றது. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.